ஜவஹர்லால் நேரு பிரதமராக இருந்த சமயம் அவர் ஒரு தடவை சென்னைக்கு வந்திருக்கிறார். இங்கே சில முக்கிய நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறதுக்காக வந்திருந்தார். ஆளுநர் மாளிகையில் ஒரு நாள் ராத்திரி தங்கி மறுநாள் புதுடெல்லி புறப்படுறதாக ஏற்பாடு. நிகழ்ச்சியிலெல்லாம் முடிச்சுக்கிட்டு ஆளுநர் மாளிகையில் தங்கியிருக்கிறார். அன்றைக்கு இரவு படிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான புத்தகம் அவருக்கு தேவைப்பட்டது. அந்த சமயத்தில் உலக அளவில் ஒரு முக்கியமான பொருளாதாரம் சம்பந்தமான ஒரு புத்தகம் வெளியாகி இருக்கிற விஷயம் அவருக்கு தெரியும். அந்த புத்தகம் மெட்ராஸுக்கு வந்திருக்குமா, அது இங்கே கிடைக்குமா அப்படின்னு விசாரிச்சிருக்கிறார் நேருஜி. அவர் இப்படி கேட்ட உடனே அங்கே இருந்தவங்கள்லாம் ரொம்ப பரபரப்பாக செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. முக்கியமான இடங்கள்ல எல்லாம் விசாரிச்சிருக்கிறாங்க அந்த புத்தகம் உங்கள்கிட்ட இருக்கான்னு. சென்னையில் உள்ள கன்னிமாரா நூல் நிலையத்துக்கு எப்படியும் அந்த புத்தகம் வந்திருக்கணும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அங்கே விசாரித்தாங்க. அந்த புத்தகம் 2 நாளைக்கு முன்னாடி தான் அங்கே வந்திருக்குது அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுது. உடனே எல்லோரும் அங்கே ஓடினாங்க. அவங்களுக்கு இன்னொரு சந்தேகம், புத்தகம் வந்திருக்கு சரி, அது இந்த சமயத்தில் வேறு யாரும் படிக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கக்கூடாதே அப்படிங்கிற சந்தேகம் இருந்தாலும் மனசுக்குள்ளே ஒரு தைரியம். இப்படி ஒரு புத்தகம் வெளிவந்திருக்கிற விஷயமே நேருஜி சொல்லி தான் நமக்கே தெரியும். அதுவும் இல்லாமல் உலக பொருளாதாரம் சம்பந்தமான ஏதோ ஒரு புத்தகம் அது. அதை போய் இந்த நேரத்தில் அவ்வளவு ஆர்வமாக யார் எடுத்துகிட்டு போயிட போகிறாங்க அப்படிங்கிற தைரியம். இந்த தைரியத்தோடு அந்த நூல் நிலையத்துக்கு ஓடினாங்க. புத்தகத்தை தேடினா அது கிடைக்கல. யாரோ எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. நேருவுக்கு மட்டுமே தெரிஞ்சிருந்த அந்த புத்தகம் பற்றின விஷயம் சென்னையில் வேற ஒருத்தருக்கும் தெரிஞ்சிருக்குது. உடனே எல்லாரும் பரபரப்பாக அதுக்குன்னு இருக்கிற ரிஜிஸ்டர் இருக்குல்ல, பதிவேடு, அதை புரட்டி பார்க்குறாங்க யார் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. எடுத்துகிட்டு போனவங்க அதில் கையெழுத்து போட்டிருப்பாங்கல்ல, அதை பார்த்து யாருன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அதை புரட்டுறாங்க. அதோ அந்த புத்தகத்தோட பேர் பக்கத்தில் அதை எடுத்துக்கிட்டு போனவங்க கையெழுத்து உத்து பார்க்குறாங்க எல்லாரும். அதில் போட்டிருக்குது பேர் CN அண்ணாதுரை அப்படின்னு எழுதியிருந்தது. அவர் தான் பேரறிஞர் அண்ணா. நேரு படிக்க விரும்பின ஒரு புத்தகத்தை அதே நேரம் படிக்க விரும்பின இன்னொரு தலைவர் இவர். படிக்கிறதுல அவருக்கு இருந்த ஆர்வத்தை நாம் தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு எவ்வளவோ சம்பவங்கள் இருக்குது. கடைசி காலத்தில் அவர் அடையாறு மருத்துவமனையில் படுத்திருக்கிறார். அவருக்கு ஒரு முக்கியமான அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியிருக்குது அவசரமாக. அமெரிக்காவிலேருந்து டாக்டர் மில்லர் வந்திருக்கிறார். அவர்கிட்ட கேட்குறார், டாக்டர் நாளைக்கே அறுவை சிகிச்சை செய்ய போகிறீங்களா அப்படின்னு. ஆமாங்கிறார் டாக்டர் மில்லர். நாளைக்கு மறுநாள் செஞ்சுக்கிறேனே அப்படின்னாரான் அண்ணா. ஏன் ஏதாவது நாள் பார்க்குறீங்களான்னு கேட்டிருக்கார். இல்லை, ஒரு புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருக்கிறேன், அதை நாளைக்குள்ளே முடிச்சிருவேன், அதுக்கப்புறம் நான் இறந்தாலும் கவலை இல்லை அப்படின்னாரான் இவர். அவர் தான் அறிஞர் அண்ணா. சங்ககால நூல்கள்லேருந்து சமீபத்தில் வந்த நூல்கள் வரைக்கும் எல்லாம் அவர் படிச்சிருக்கிறார். ஒரு திருமண விழாவில் அவர் பேசும்பொழுது சொன்ன விஷயம் இது. சங்க காலத்தில் காதலியை மணக்க விரும்புகிறவனுக்கு அவனுடைய தந்தை வீர சோதனைகள்லாம் வைப்பார். போய் புலிப்பல் கொண்டுக்கிட்டு வா, அப்போ தான் என் பொண்ணை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவார். காதலன் உடனே காட்டுக்கு போவான், ஒரு புலியை கொன்று அதனுடைய பல்லை கொண்டுக்கிட்டு வருவான். அதை வீர பதக்கத்தில் பதித்து அவனுக்கு மாமனார் சூட்டுவார் கல்யாண சமயத்தில். இப்போலாம் காதலன் கிட்ட அப்படி சொல்ல முடியாது. இப்போலாம் காதலன்கிட்ட காட்டுக்கு போய் புலிப்பல் கொண்டுக்கிட்டு வான்னு யாராவது சொன்னால் புலி தான் மாப்பிள்ளையாக வந்து சேரும் அப்படின்னார். ஒரு கடைக்கு போனேன், 5 ரூபா பணத்தை எடுத்து கொடுத்தேன். ஒரு தினசரி பத்திரிகையை கேட்டேன். அவர் உடனே அங்கே அடுக்கி வச்சுருந்த பத்திரிகையில் ஒன்று எடுத்து என் கையில் கொடுத்தார். வாங்கிக்கிட்டேன். மீதி பணத்தை எடுத்தார். அதையும் என் கையில் கொடுக்கணும்ல, கொடுக்கல. எதிரில் இருந்த பலகையில் வச்சு எடுத்துக்க சொன்னார். எப்பவும் அவர் அப்படி தான் பண்ணுவார். நானும் எடுத்துக்கிட்டு வந்துடுவேன். இவர் ஏன் இப்படி பண்ணுறாருங்கிறது எனக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம். ஒரு நாள் அவர்கிட்டயே இதை கேட்டுவிட்டேன். ஏங்க, நீங்கள் உங்கள் கடைக்கு வந்து பொருள்கள் வாங்குறவங்களுக்கு நீங்கள் பாக்கி சில்லறையை கொடுக்குறப்போ பலகையில் வச்சு விட்றீங்க, கையில் கொடுக்க மாட்டேங்கிறீங்களே, ஏன் அப்படின்னு கேட்டேன். காசை கையில் கொடுத்தா நம்மக்கிட்ட இருக்கிற லட்சுமி போயிடுவா சார் அப்படின்னார். அதாவது பணம் செலவாயிடும் அப்படின்னு அர்த்தமா. இன்னொரு நண்பர், அவர் ஒரு நாள் வழக்கத்துக்கு மாறாக ரொம்ப சோகமாக உட்காந்துருக்கிறார். ஏங்க என்னாச்சு, ஏன் இப்படி கப்பலே கவிழ்ந்தது மாதிரி உட்காந்துருக்குறீங்க அப்படின்னு கேட்டேன். கப்பலே கவிழ்ந்திருந்தா கூட நான் இப்படி கவலைப்பட மாட்டேன் சார், வேறு ஒன்று நடந்து போச்சுன்னார். என்னன்னு கேட்டேன். என் உச்சந்தலையில் பல்லி ஒன்று விழுந்துட்டுதுன்னார். அதுக்காகவா இப்படி அப்படின்னு ஆச்சரியப்பட்டேன். ஆமாங்க, பல்லி உச்சந்தலையில் விழுந்தால் பலன் என்னன்னு பஞ்சாங்கத்தில் பார்த்தேன், மரணம்னு போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் தொடர்ந்து கவலைப்பட ஆரம்பிச்சிட்டார். இப்படியும் ஒருத்தர், என் கூட வேலை பார்க்குற ஒருத்தர் எப்படி தெரியுமா, தினமும் வலது காலை வச்சு தான் ஆஃபீஸுக்கு உள்ளே நுழைவார்.
என்னைக்காவது தவறுதலாக இடது காலை வச்சு உள்ளே வந்துட்டார்னா அன்னைக்கு பூரா மனசு சங்கடப்படுவார். எந்த வேலையும் சரியாக ஓடாது. கேரம் போர்டு ஆடுற ஒருத்தர் எப்போ ஆட உட்காந்தாலும் ஸ்ட்ரைக்கரை கை தவறி கீழே விழுற மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் அதை எடுத்துக்கிட்டு ஆட உட்காருவார். ஏன்னா எப்போவோ ஒரு தடவை நிஜமாகவே அது கை தவறி கீழே விழுந்திருக்குது. அன்னைக்கு பிரமாதமாக ஜெயிச்சுட்டார். உடனே ஒரு முடிவுக்கு வந்துட்டார், கை தவறுனா லாபம் அப்படின்னு. அதுக்கப்புறம் அதையே பழக்கமாக்கிக்கிட்டார். பூனை குறுக்க போனால் சகுனம் சரியில்லைன்னு நினைக்கிறவங்க உண்டு. ஆனால் ஒருத்தர் எப்படி தெரியுமா, அவர் வெளியில் கிளம்புற சமயம் பக்கத்து வீட்டு ரேடியோவில் மியாவ் மியாவ் பூனைக்குட்டின்னு பாட்டு சத்தம் கேட்டால் கூட போதும், சகுனம் சரியில்லைன்னு பிரயாணத்தை கேன்சல் பண்ணிவிடுவார். இப்போ இவ்வளவும் எதுக்கு சொல்கிறோம்னா, அளவுக்கு மீறின சகுன நம்பிக்கைகள் இருக்குது பாருங்கள், இதோட பயமும் சேர்ந்துக்கிட்டதுன்னு வச்சுக்கோங்க, இது ஒருத்தருடைய மனநிலையை பாதிச்சிடும். இது உளவியல் நிபுணர்கள் சொல்கிற கருத்து. வாழ்க்கையே தடுமாற வச்சிரும். பாதுகாப்பு இல்லாத உணர்வு, ஒரு விதமான டிப்ரெஷன் மனநிலை, இதெல்லாம் தான் இதுக்கு காரணமாக அமையலாம். சில பேர் காய்கறி நறுக்க கத்தியை கையில் எடுத்தால் கூட நேரம் சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு தான் வேலையை ஆரம்பிக்கிறது வழக்கம். அறிவு தான் மனசுக்கு வாத்தியாராக இருக்கணும். அப்போ தான் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். அறிவு மனசு சொல்கிறபடியெல்லாம் கேட்க ஆரம்பிச்சுட்டுதுன்னா இடைஞ்சல் தான். ஒருத்தருக்கு 7ஆம் நம்பர் தான் ராசியான நம்பரான். 7ஆம் தேதி தான் எந்த காரியத்தையும் ஆரம்பிப்பாராம். 7 எழுத்து வர்றது மாதிரி பேரை மாற்றி வச்சுக்கிட்டார். 7 மணிக்கு தான் தினமும் எழுந்திருப்பார். 7ஆம் நம்பர் வீட்டில் தான் குடியிருக்கார். கல்யாணம் கூட 7ஆம் தேதி தான் பண்ணிக்கிட்டார். அவர் ஒரு நாள் குதிரை பந்தயத்துக்கு போனாராம். குதிரையோட பேரையெல்லாம் பார்த்தார். ஒரு குதிரையோட பேர் 7 எழுத்தில் அமைஞ்சிருந்தது. 7 தானே இவருக்கு அதிர்ஷ்ட நம்பர். அதனால் உடனே அது பேரில் பணத்தை கட்டினார். பந்தயம் நடந்தது. என்ன சார் ஆச்சுன்னு கேட்டாங்க. நான் பணம் கட்டின அந்த என்னோடய குதிரை 7ஆவதாக சேர்ந்தது சார் அப்படின்னாராம் சோகமாக. ஒரு விவசாயி விதைக்கிறதுக்காக வயல்வெளி பக்கம் போகிறார். விதைகளை அள்ளி வீசினார். அப்போ என்ன ஆச்சுன்னா, சில விதைகள் பாதை ஓரத்தில் விழுந்தது. சில விதைகள் முள் செடிகள் மண்டி இருந்த புதருக்கு இடையில் விழுந்தது. சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தது. பாதை ஓரத்தில் விழுந்த விதை என்ன ஆச்சுன்னா, அதெல்லாம் பறவைகள் கண்ணில் போட்டுவிட்டுது. உடனே உட்காந்து கொத்தி தின்னுட்டு போட்டுது. அதிகமாக மண் இல்லாத பாறை பகுதியில் விழுந்த விதையெல்லாம் லேசாக வேர் விட்டு முளைக்க ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் வேர் கீழேயும் ஆழமாக போக முடியல, மேலேயும் சூரிய வெப்பம் அதிகம் தாங்க முடியல, எல்லாம் காஞ்சி கருகி போட்டுது. புதர் பகுதியில் சில விதைகள் விழுந்தது இல்லையா, முள் செடிகள் காடாக மண்டி போயிருந்தது. அதனால் முளைச்சி வர்ற செடிக்கு நெருக்கடி அதிகமாக போட்டுது. சரியாக வளர முடியல, விளைச்சலும் சரியாக இல்லை. நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் மட்டும் நல்லா முளைச்சிது, நல்லா வளர்ந்தது, விளைச்சலும் பிரமாதமாக இருந்தது. இந்த கதையை சொல்லிவிட்டு கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் அப்படிங்கிறார் இயேசு பெருமான். ஆமாம், இயேசு கடலில் நின்ற படகு ஒன்றில் உட்காந்துருக்கிறார். கடற்கரையில் ஏராளமான மக்கள் உட்காந்துருக்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் இயேசு ஓமைகள் மூலமாக மக்களுக்கு பல உண்மைகளை சொல்லிகிட்டு இருக்கிறார். மக்கள் அந்த கதையை கேட்டுட்டு ஒன்றும் புரியாமல் முழிக்கிறாங்க. அதை கவனித்த இயேசு அந்த ஓமையை விளக்க ஆரம்பித்தார். இதில் அந்த விதைக்கிறவர் தான் இறைவன். அவருடைய வார்த்தைகளை விதைக்கிறார். அந்த வார்த்தைகளை கேட்கிற மக்கள் அந்த விழுந்த விதைகள் மாதிரி 4 வகையானவர்கள். சில பேர் பாதை ஓரத்தில் விழுந்த விதைகள் மாதிரி இறைவன் வார்த்தைகளை அவங்க கேட்குறாங்க. ஆனால் தீய எண்ணங்கள் செய்கைகள் மூலமாக விதைக்கப்பட்ட வார்த்தைகள் அழிஞ்சு போடுது. இறைவன் வார்த்தைகளை கேட்ட உடனே மகிழ்ந்து போய் உடனே சில பேர் அதை ஏற்றுக்கிறாங்க. இவங்கெல்லாம் அந்த பாறை பகுதியில் விழுந்த விதைகள் மாதிரி. அதனால் இவங்கெல்லாம் வேறு இல்லாதவங்க. கொஞ்ச காலத்துக்கு இறை வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பாங்க. அதனால் ஏதாவது இடைஞ்சல் ஏற்பட்டால் உடனே தடுமாறுவாங்க. தங்கள்கிட்ட இருக்கிற நல்ல பண்புகளை விட்டுட்டு பாவ வழிகளுக்கு போயிடுவாங்க. முள் செடிகளுக்கு இடையில் விழுந்த விதைகள் மாதிரி உள்ளவங்க யாருன்னா, இவங்களுக்கு உலக கவலை உண்டு, செல்வத்தின் மீது மயக்கம் உடையவர்கள். உலக ஆசைகள் இவங்களுக்குள்ளே பூந்துடுறதுனால அங்கே இருக்கிற நல்ல பண்புகள் மறைஞ்சு போயிடுது. அதனால் அவங்களும் உபயோகம் இல்லாதவங்களாக ஆயிடுறாங்க. நல்ல மனிதர்கள் நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளுக்கு ஒப்பானவர்கள். இவங்க இறை வார்த்தையை கேட்குறாங்க, அதை ஏற்றுக்கிறாங்க, அவங்களும் நல்லபடியாக வாழ்கிறாங்க, அடுத்தவங்களுக்கும் உபயோகமாக இருப்பாங்க. இதுதான் இயேசு சொன்ன விளக்கம். நல்ல வார்த்தைகளை கேளுங்கள், நல்ல வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள், அடுத்தவங்களுக்கு உபயோகமாக இருங்க. இதுதான் பெரியவங்கள்லாம் நமக்கு சொல்லுகிற உபதேசம்.
ஒரு அப்பா தன்னுடைய மகனுக்கு உபதேசம் பண்ணார். இதை பாருப்பா, நல்ல வார்த்தைகளை கேட்கணும், எப்போதுமே மகன் அப்பா பேச்சை கேட்குறது நல்லது அப்படின்னாராம். நீ ஏதாவது ஒரு தப்பு பண்ணால் என் தலையில் ஒரு முடி நரைச்சி வெள்ளையாக போடும்பா, நீ செய்கிற ஒவ்வொரு தப்புக்கும் என் தலையில் ஒவ்வொரு முடி வெள்ளையாயிடும் அப்படின்னாராம். பையன் யோசித்தான், அப்பா இப்போ தான் எனக்கு புரியுது, தாத்தாவோட தலைமுடி பூராவும் வெள்ளையாக இருக்கிறதுக்கு என்ன காரணங்கிறது எனக்கு இப்போ தான் புரியுது அப்படின்னானா. ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அவர் ஒரு பூனை வளர்த்தார். ரொம்ப செல்லமாக அவர் அந்த பூனையை வளர்த்தார். அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? இரவு நேரத்தில் அந்த பூனையோட தலையில் ஒரு விளக்கை வச்சுருவார். அந்த பூனை ரொம்ப ஜாக்கிரதையாக அந்த விளக்கு கீழே விழுந்துடாமல் பார்த்துக்கும். தலையை ஆட்டாமல் ரொம்ப நிதானமாக ராஜா பின்னாடி நடந்து போய்கிட்டே இருக்கும். அந்த விளக்கு வெளிச்சத்தில் எல்லா வேலைகளையும் செஞ்சுருவார். கையில் ஒரு விளக்கை தனியாக எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியமே இல்லை. விளக்கை தூக்கிட்டு போகிற வேலையை அந்த பூனை பார்த்துக்கும். அதனால் ராஜாவுக்கு அந்த பூனை மேலே ரொம்ப பிரியம். மந்திரிகளையெல்லாம் கூப்பிட்டு அவங்கக்கிட்ட சொல்லுவார், பார்த்தீங்களா இந்த பூனை எவ்வளவு விசுவாசமாக நடக்குது, என் பேரில் எவ்வளவு மரியாதை பார்த்தீங்களா அதுக்கு அப்படிம்பார். இதை கேட்டுவிட்டு அங்கேருந்து அமைச்சர்களில் ஒருத்தர் சொன்னார், மன்னா நீங்கள் சொல்கிறது சரிதான், இருந்தாலும் இந்த பூனையோட விசுவாசத்தை நாம் கொஞ்சம் சோதித்து பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னாராம். சரி, உங்கள் ஆசையை ஏன் கெடுக்கணும், நல்லா சோதித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டார் ராஜா. உடனே அந்த அமைச்சர் என்ன பண்ணார் தெரியுமா? எங்கேயோ புறப்பட்டு போனார். ஒரு 5-6 எலிகளை பிடிச்சிக்கிட்டு வந்தார். அரண்மனையில் ராஜா ஏதோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. பக்கத்தில் அந்த பூனை ரொம்ப பணிவாக நின்றுக்கிட்டு இருக்குது. அது தலையில் விளக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அமைச்சர் தான் பிடிச்சிக்கிட்டு வந்த எலிகளை அந்த பூனை பார்வையில் படுறது மாதிரி எதிரில் விட்டார். அந்த எலிகள்லாம் அங்கேயும் இங்கேயும் ஓட ஆரம்பிச்சிது. அதை பார்த்தது பூனை, அவ்வளவுதான். தலையில் இருக்கிற விளக்கை பற்றியும் கவலைப்படலை, ராஜாவை பற்றியும் கவலைப்படலை. ஒரே பாய்ச்சலாக பாஞ்சு எலிகளை துரத்த ஆரம்பிச்சுட்டுது. தலையில் இருந்த விளக்கு எங்கேயோ போய் விழுந்தது, அணைஞ்சு போச்சு. இருட்டில் ராஜா தடுமாற ஆரம்பிச்சுட்டார். இந்த சமயத்தில் அந்த அமைச்சர் மறுபடியும் விளக்கை ஏற்றினார். வெளிச்சம் வந்தது. அதுக்கப்புறம் அந்த அமைச்சர் பேசினார், அரசே, பூனையோட விசுவாசத்தை பார்த்தீங்களா? எலி அது கண்ணில் படுற வரைக்கும் தான் விசுவாசமாக இருந்தது. அது மாதிரி எலியை பார்த்ததும் எல்லாத்தையும் விட்டுட்டு அதை துரத்த ஆரம்பிச்சுட்டு பார்த்தீங்களா? தான் அந்த பூனையை பற்றி நினச்சது தப்புங்கிறது அதுக்கப்புறம் தான் அந்த ராஜாவுக்கு புரிஞ்சுதான். சரி, இப்போ எதுக்கு இந்த கதையெல்லாம் அப்படிங்கிறீங்களா? இந்த பூனை மாதிரி தான் நம்ம மனசும். மனசை எவ்வளவு தான் பயிற்சி கொடுத்து பக்குவமாக வச்சுருந்தாலும் பார்க்குறதுக்கு பரமசாது மாதிரி தான் இருக்கும். பார்க்க வேண்டியதை பார்த்துட்டுதுன்னா பாஞ்சிரும். இந்த பூனை மாதிரி புலன் இன்ப பொருள்கள் கிட்டாத வரைக்கும் மனம் அடங்கி இருக்கிறது மாதிரி தான் தெரியும். கொஞ்சம் வாய்ப்பு கிடைச்சாலும் அது குதிக்க ஆரம்பிச்சிடும், தப்பு பண்ண ஆரம்பிச்சிடும். பெரிய பெரிய முனிவர்கள் வாழ்க்கையில் நடந்த வீழ்ச்சி இதை தான் நிரூபிக்குது. புலன்களின் ஆற்றல் அதிகம். அதனால் மனக்கட்டுப்பாடு பயிற்சிகளில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறார் சுவாமி சிவானந்தர். மது பழக்கத்தையே விட்டுவிட்டேன்னு உறுதியாக இருப்பான். கடை கண்ணில் பட்டுவிட்டுதுன்னா கால் அவனை கேட்காமலே இழுத்துக்கிட்டு உள்ளே போயிடும். இதுதான் மனசுங்கிறது. அதுதான் அந்த ராஜா வளர்த்த பூனை. நம்மால் ஒருத்தன் அந்த ராஜா பூனை தலையில் விளக்க வச்சது மாதிரி இவன் தன்னுடைய தலையிலேயே ஒரு விளக்கை ஏற்றி வச்சுக்கிட்டு என்னத்தையோ தேட ஆரம்பித்தான். தேடிக்கிட்டு இருக்கிறான். தலையை ஆட்டாமல் நிதானமாக நடந்து ரொம்ப நேரமாக தேடிகிட்டு இருக்கிறான். அந்த சமயம் அங்கே வந்த ஒருத்தர், என்னத்தை தேடுறீங்கன்னு கேட்டார். அதுதான் மறந்து போச்சு அப்படின்னு இழுத்தான். சரி, கொஞ்சம் இப்படி உட்காருங்க, ஞாபகம் வந்ததும் தேட ஆரம்பிக்கலாம் அப்படின்னார் அவர். இவன் கொஞ்ச நேரம் உட்காந்து யோசித்தான். அப்புறம் திடீர்னு எழுந்திரிச்சான். ஞாபகம் வந்துட்டுதுன்னா. என்னன்னு கேட்டார். எங்கள் வீட்டில் இருந்த விளக்கை எங்கே வச்சேன்னு தெரியல, அதை தான் தேடிக்கிட்டு இருக்கிறேன், ஏற்றி வைக்கலாம்னு பார்க்குறேன் அப்படின்னா. ஒரு ராஜா இருந்தார். நாடு பூராவும் நிறைய மரங்களை நட்டு வளர்க்கணுங்கிறது அவரோட ஆசை. தானே அதுக்கு முன்மாதிரியாக இருக்கணும்னு நினச்சார். அரண்மனையை சுற்றி மரங்களை நட்டு வளர்த்தார். இதை பார்த்துட்டு ஜனங்களும் அவங்கவுங்க வீட்டை சுற்றி மரக்கன்றுகளை நட்டு வளர்த்தாங்க. கொஞ்ச காலத்தில் ஊர் பூரா பசுமையாக மாறிச்சு. எல்லாருக்கும் சந்தோஷமாக இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நான் சொல்ல போகிற கதை வேறு. அதாவது அந்த ராஜா ஒரு நாள் தன்னுடைய அரண்மனையை சுற்றி இருக்கிற விதவிதமான மரங்களை எல்லாம் போய் பார்த்தார். எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு ஒவ்வொரு மரத்துக்கிட்டையும் விசாரித்தாராம். எந்த மரமும் சந்தோஷமாக இருக்கிறதா தெரியல. அது அதுக்கும் மனசில் ஒரு குறை. முதல்ல ஆலமரத்துக்கிட்ட போனார். அது சொல்லிச்சு, மண்ணா, நான் நல்லா பெருசாக வளர்ந்துருக்கிறேன், அடர்த்தியாக இருக்கிறேன், கிளையெல்லாம் 4 பக்கமும் நல்லா படர்ந்து தான் இருக்குது, இருந்தாலும் எந்த பிரயோஜனமும் இருக்கிறதா தெரியல எனக்கு. என்னுடைய பழம்லாம் ரொம்ப சின்னதாக இருக்குது, என் கண்ணுக்கு சரியாக புலப்பட மாட்டேங்குது. நான் இருக்கிற சைஸுக்கு என்னுடைய கிளையில் இருக்கிற பழம்லாம் எவ்வளோ பெருசாக இருக்கணும்.
அது இத்தினூண்டு இருக்கிறது எனக்கு பெரிய அவமானமாக இருக்குது. இப்படி இங்கே நின்றுக்கிட்டு இருக்கிறதே ரொம்ப கூச்சமாக இருக்குது. ஒரு நல்ல புயல் வந்ததுன்னா பேசாமல் சாஞ்சு விடலாமான்னு பார்க்குறேன் அப்படின்னு புலம்புது ஆலமரம். சரி இருக்கட்டும்னு நினச்சிக்கிட்டு ராஜா அடுத்தபடியாக ஒரு அத்தி மரத்துக்கிட்ட போனார். அதுவும் புலம்ப ஆரம்பிச்சிட்டுது. நான் கூட பெரிய மரம் தான், இல்லை இலையெல்லாம் அழகாக தான் இருக்குது, பழம் அழகாக இருக்குது, இருந்தாலும் உள்ள விஷயம் இல்லையே, அத்தி பழத்தை புட்டு பார்த்தா அத்தனையும் சொத்தை அப்படின்னு பழமொழியே உண்டாயிட்டுதே. இப்படி ஒரு கெட்ட பேரோடு நான் இருக்கணுமா அப்படின்னு புலம்புது அது. சரி இது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அடுத்தபடியாக வேப்ப மரத்துக்கிட்ட போனார். அது தன்னுடைய வேதனையை வெளியிட்டது. எனக்கு எவ்வளவோ மருத்துவ குணங்கள்லாம் இருக்கிறதா சொல்லிக்கிறாங்க, இருந்தாலும் என்ன பிரயோஜனம், என்னுடைய பழத்தை மனிதர்கள் யாரும் விரும்பி சாப்பிட்றது இல்லையே அப்படின்னுது. ராஜா அடுத்தாப்புல இருந்து ஒரு பனை மரத்துக்கிட்ட போனார். நான் நல்லா உயரமாக தான் வளர்ந்துருக்கிறேன், மற்ற மரங்கள்லாம் என்னை வந்து அண்ணாந்து தான் பார்க்கணும், இருந்தாலும் என்கிட்ட நிழலுக்காக யாரும் வந்து ஒதுங்கிறது இல்லையே அப்படின்னுது. என்ன இது எல்லா மரமும் இப்படி திருப்தி இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்குதே அப்படின்னு நினச்சிக்கிட்டே ராஜா அடுத்தபடியாக அங்கே இருந்த ஒரு பைன் மரத்துக்கிட்ட போனார். அழகாக உயரமாக பசுமையாக தான் இருந்தது, ஆனால் பழமோ பூவோ கிடையாது. அதை நினச்சா அது வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்குது. ஓக் மரம் அது ஒன்று நின்றுட்டு இருந்தது. அது என்ன சொல்லிச்சுன்னா, இலையுதிர் காலத்தில் என் மேலே இருக்கிற எல்லா இலைகளும் உதிர்ந்து போடுது, முடி கொட்டின மனிதர்கள் மாதிரி மொட்டையாக நான் நிற்க வேண்டியிருக்குது, என்ன வாழ்க்கை இது அப்படின்னு சொல்லி அழுத்துக்கிட்டது. சரி புளிய மரம் என்ன சொல்லுது பார்ப்போம்னு அதுக்கிட்ட போனால், என்னுடைய நிழலில் யாருமே தங்க மாட்டாங்க, உடம்புக்கு சூடுன்னு ஒதுங்கி போயிடுவாங்க, அடிமரத்தை பார்த்திங்கன்னா பட்டையெல்லாம் உறிஞ்சி பார்க்குறதுக்கே கேவலமாக இருப்பேன் அப்படின்னுது அது. முருங்கை மரம் என்ன சொல்லிச்சு தெரியுமா, என்னுடைய இலை காயெல்லாம் சாப்பிட்றவங்களுக்கு சத்து கொடுக்கறது வாசவந்தான், ஆனால் என் உடம்புல சத்தே கிடையாது, கொஞ்சம் வேகமாக காற்று அடிச்சதுன்னா முறிஞ்சி விழுந்துடுறேன், என்ன வாழ்க்கை இது அப்படின்னு சொல்லி அது வருத்தப்பட்டது. ராஜா யோசனை பண்ணார், என்ன இது மரங்கள் வந்து பூமியின் வரங்கள்னு சொல்கிறோம், மழை பெய்யறதுக்கு அதுதான் காரணம், பூமி செழிப்பாக இருக்கிறதுக்கும் அதுதான் காரணம், வீடு கட்டுறதுக்கு மரம், நாற்காலி செய்ய உபயோகப்படுத்துறதுக்கும் அதுதான் உபயோகப்படுது, மனுஷனுக்கு வேண்டிய ஆகாரங்களையும் கொடுக்குது, இப்படிலாம் இருந்தும் எல்லா மரமும் நிம்மதி இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்குதே அப்படின்னு நினச்சார். அப்போது அங்கே இருந்த ஒரு மகிழ மரம் அவர் கண்ணில் பட்டுது. அந்த மரம் மட்டும் கொஞ்சம் நிம்மதியாக மகிழ்ச்சியாக இருக்கிறது மாதிரி தெரிஞ்சுது. உடனே ராஜா அதுக்கிட்ட போனார். உனக்கு மனசில் எதுவும் குறை இல்லையான்னு கேட்டார். இல்லை நான் சந்தோஷமாக தான் இருக்கேன்னு அந்த மகிழ மரம். அப்படியான்னு ஆச்சரியமாக கேட்டார் ராஜா. ஆமாம் மன்னா, இந்த இடத்துல நீங்கள் ஒரு முருங்கை மரத்தையோ வேப்ப மரத்தையோ கூட நட்டிருக்கலாம், ஆனால் இந்த இடத்துல நடுறதுக்கு என்ன தேர்ந்தெடுத்துருக்குறீங்க, அதுவே எனக்கு பெருமை, அதுவே எனக்கு திருப்தி அப்படின்னு தான் மகிழ மரம். மகிழ மரம் சாதாரணமாக தான் இருக்கும், இளம் மஞ்சள் நிறத்தில் பூக்கள், அது காய்ந்தும் மனம் வீசும். மகிழ மரம் மாதிரி மன திருப்தியோடு வாழறதுக்கு நாம் கற்றுக்கணுமா. நாம் இந்த உலகத்தில் ஒரு நாயாவோ நரியாவோ கூட பிறந்திருக்கலாம், மனுஷனாக பிறந்திருக்கிறோம், அதுவே பெருமை தானே. இந்த நிறைவு தான் மகிழ்ச்சியின் ரகசியம். ஒரு பையன் அப்பா கிட்ட போய், அப்பா நீங்கள் இந்த உலகத்தில் ஒரு மனுஷனாக பிறந்தது என்னோட அதிர்ஷ்டம் நானா. ஏண்டா அப்படி சொல்கிறேன்னு இருக்கார் அப்பா. நீங்கள் ஒரு கரடியாக பிறந்திருந்தா இந்நேரம் நானும் ஒரு கரடி குட்டியாக தானே இருந்திருப்பேன் அப்படின்னு நானா. தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் இப்போ நண்பர்கள் வந்து கூப்பிட்டது தான், ஏன்னா வானொலி நிலையத்தில் இருந்த நண்பர்கள் பிறகு தொலைக்காட்சி நிலையத்துக்கு போனாங்க. அதனால் அந்த நட்பு காரணமாக பல பேர் பல நிகழ்ச்சிகள் இது மாதிரியான நேர்காணலுக்கு இப்போ செய்கிறீர்கள், இதே போல் ஒரு நேரடி ஒலிபரப்புக்கு அதுக்கெல்லாம் இப்போ கூப்பிடுறது உண்டு. இன்னொரு விஷயம், வானொலியில் ஒரு இப்போ சென்னை வானொலியில் ஒரு 5 ஆண்டு காலமாக நீங்கள் இப்போ என்ன செய்து கொண்டிருக்கிறீர்களோ அதே வேலையை தான் நான் செஞ்சுட்டு இருந்தேன். அந்த நேரடி ஒலிபரப்பு தினசரி 3லிருந்து 4 மணி வரைக்கும், மதியம் 3 முதல் 4 மணி வரை வண்ண மணிமாலைன்னு ஒரு நிகழ்ச்சி பண்ணுவோம். அதில் ஒரு பிரமுகரை கூப்பிட்டு, ஒரு டாக்டர் கூப்பிட்றது, வக்கீலை கூப்பிட்றது, தமிழறிஞர்களை கூப்பிட்றது, நான் வந்து தொடர்பாளராக உங்களை மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன். அதுதான் என்னுடைய இதுங்க. சென்னை வானொலியில் அதை பண்ணிகிட்டு இருந்தோம். தொலைக்காட்சியில் அப்பப்போ ஏதாவது அழைப்பு வரும்பொழுது அதை ஏற்றுக்கொள்வது உண்டு. இப்போ சன் தொலைக்காட்சியில் இந்த நாள் இனிய நாள் நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை சொல்லிட்டு இருக்கோம். அதாவது அந்த கிராமத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அதுதான் நிர்வாக அமைப்பு. கிராமத்தினுடைய தேவைகள் என்னவோ அதையெல்லாம் நாமே செய்து கொள்ளலாம். இப்போ தெருவில் விளக்கு இல்லை, அல்லது சாலை வசதி இல்லை, குடிதண்ணீர் வசதி இல்லை அப்படின்னா அதுக்கான பண உதவி அரசாங்கம் பண்ணுது. அதை நமக்கு என்ன தேவைங்கிறத ஒரு தீர்மானமாக போட்டு அதுக்கான வழிமுறைகளோடு அது செஞ்சுக்கலாம். கிராமத்தினுடைய தேவைகளை நிறைவு செய்து கொள்ளலாம். நீதி நிர்வாகம் தொடர்பான இதுகளில் நீதி இல்லை. அதாவது இப்போ ஒரு விவகாரம்னா ஒன்று போலீஸுக்கு போகும் அல்லது கோர்ட்டுக்கு போகும். அது வேற. மற்றபடி பேச்சுவார்த்தையில் இப்போ நடந்து முடிச்சுக்கிறது உண்டு. சின்ன சின்ன தகராறுகளை தீர்த்து வைக்க வேண்டிய அவசியம் இருக்கும். அதாவது இப்போ சின்ன ஒரு வேலி தகராறு அல்லது ஒரு கணவன் மனைவிக்குள்ள தகராறு இப்படிலாம் கூட வரும். இவங்களெல்லாம் கோர்ட்டுக்கோ போலீஸுக்கோ அனுப்ப வேண்டியது இல்லையே.
நாங்களே பேசி ஒரு 4 பேர் உட்காந்து பேசி தீர்த்து வச்சுருவோம். தகவல் வந்து எப்படின்னா, நாங்கள் வந்து எந்த செய்தியை சொன்னாலும் அதில் ஒரு கதையாக சொல்லிடுறது. தகவலுடைய வடிவமே அப்படி தான். ஒரு என்கிட்ட ஒரு செய்தியை கொடுத்துருவாங்க, அதனுடைய வடிவம் அதை வந்து ஒரு கதை மாதிரி வடிவத்தை உண்டு பண்ணிடுறோம். இப்போ உதாரணத்துக்கு, இப்போ மக்கள் தொகை அதிகமாக போயிட்டுது, பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னு இருக்குது, அதை பண்ணுவாங்க. அல்லது இப்போ அந்த சர்வதேச சகிப்புத்தன்மை ஆண்டுன்னு வந்தது, அதாவது இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் டாலரன்ஸ் அப்படின்னு 1995 வருஷம். நாடுகளுக்கு இடையே சகிப்புத்தன்மை வேண்டும், மனிதர்களுக்கு இடையே சகிப்புத்தன்மை வேண்டும்னு. அப்போ என்னுடைய இயக்குனர் கூப்பிட்டு, இன்னைக்கு சர்வதேச சகிப்புத்தன்மை ஆண்டினுடைய நாள், அதனால் அதை பற்றி ஏதாவது இன்று ஒரு தகவல் சொல்லு அப்படின்னு சொன்னார். சகிப்புத்தன்மையை வலியுறுத்துற மாதிரி சொல்லணும். இவ்வளவு காலம் இந்த ஒரு தகவல் கேட்டுட்டு இருக்கிறதே ஒரு சகிப்புத்தன்மை வளர்த்துருக்குமே சார் அப்படின்னு சொன்னேன். இல்லை அது இல்லை, இன்றைக்கு ஏதாவது சிறப்பாக ஏதாவது சொல்லு அப்படின்னார். அப்போ ஒரு கதை மாதிரி பண்ணிடுவோம். வானொலியில் பேசுகிற அத்தனை விஷயங்களும் அப்படியே புத்தகங்களாக வந்திருக்கு. இது வரைக்கும் 25 தொகுதிகள் வந்திருக்கு சென்னையில். அந்த 25 தொகுதிகளுடைய அந்த சன்மான தொகை, ராயல்ட்டின்னு சொல்கிறோமே, அதை பார்வையற்றோர் அமைப்புகளுக்கு தான் கொடுத்துட்ருக்கோம். அது மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். அதே பேச்சு மொழியிலேயே வந்திருக்குது அந்த புத்தகங்கள், சென்னையில் பிரபலமாக வந்துட்டுருக்கு. அதாவது ஐயா, இப்போ நேற்று கூட இங்கே வந்திருந்தேன், இந்த முத்துமாரியம்மன் கோயில் முத்தமிழ் விழாவுக்கு. இப்போ என்னை வரவேற்று பேசும்போது சொன்னார்கள், நல்ல தமிழை கேட்பதற்காகத்தான் தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் இங்கே கூப்பிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி என்னை வரவேற்று பேசும்போது சொன்னார்கள். நான் சொன்னேன், தமிழை கேட்குறதுக்காக தான் நானே இங்கே வந்திருக்கிறேன், ஏன்னா அங்கே யாரும் தமிழ் பேசுகிறதில்ல சரியா அப்படின்னு சொன்னேன். அது ஒரு தமிழ் வந்து பேசாததுக்கு காரணம் வேறு ஆங்கிலத்தின் மீது உள்ள காதலால் அல்ல. அங்கே இருக்கிற அது சின்ன வயசுலேருந்தே தமிழ் வழி கல்விங்கிறது இப்போ தான் அந்த உணர்வை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆங்கில வழியிலேயே படித்ததும் பிள்ளைகள்லாம் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆங்கிலத்திலே படிக்கிறதுனால ஆங்கிலத்துக்கு ஒரு முக்கியத்துவம் வந்துட்டுது. முன்னாடி இப்போ இவர்களுடைய பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து விடுபட்டு வந்த பிறகு அந்த ஆங்கில மோகம் கொஞ்ச காலத்துக்கு அப்படியே நீடிச்சுக்கிட்டு வந்தது. இப்போ தமிழ் உணர்வு இப்போ தான் மெல்ல மெல்ல திரும்பிக்கிட்டு இருக்குது. இப்போ வந்து தமிழில் வந்து பெயர் பலகை வைக்கணுங்கிறதுக்கே போராட்டம் நடத்த வேண்டிய அவசியம் வந்ததுங்க. தமிழில் பெயர் பலகை வையுங்கள், தமிழில் பெயர், நல்ல தமிழ் பெயரை பிள்ளைக்கு சூட்டுங்கள், நான் ஒரு தமிழன் என்று அடையாளம் காட்டுங்கள். ஒரு உலகம் பூரா சுத்தினவர் வந்து சென்னையில் வந்து சொன்ன கமெண்ட், ஒரு விளக்கம் என்னென்னா, நான் ஜெர்மனியில் இருக்கும்பொழுது ஜெர்மனியில் இருக்கிற உணர்வு வந்தது, ரஷ்யாவில் இருக்கும்பொழுது ரஷ்யாவில் இருக்கிற உணர்வு வருது, அமெரிக்காவில் இருக்கும்போது அமெரிக்காவில் இருக்கிற உணர்வு வருது, ஆனால் சென்னையில் இருக்கும்போது இங்கிலாந்தில் இருக்கிற உணர்வு வருதுன்னார். ஏன்னா இங்கே எங்கே பார்த்தாலும் ஆங்கில எழுத்துக்கள், பேசுகிறதெல்லாம் ஆங்கில கலப்பு அப்படின்னு சொல்லி அந்த உணர்வு, அந்த கவலை எங்களுக்கும் உண்டு. இப்போ இந்த அடுத்த தலைமுறை நாங்கள் அப்படி தான் வந்திருக்கோம். இப்போ என்னுடைய மகளுக்கு செந்தமிழ் செல்வின்னு பெயர் வச்சேன். அப்படி ஒரு உணர்வு ஒரு கட்டத்தில் வந்து இப்போ தான் எல்லாம் தமிழ் பெயர் சூட்டுவது, தமிழில் படிக்கணும், தமிழ் வழி கல்விக்கே போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தமிழ் வழி குழந்தைகளுக்கு தாய்மொழியில் கல்வி வேணுங்கிறது தமிழ்நாட்டில் போராட்டம். அப்படி ஒரு அந்த உணர்வு இப்போ மறுபடியும் ஒரு விழிப்புணர்வு வந்திருக்குது. அதனால் மெல்ல தமிழினி சாகுங்கிறதெல்லாம் போய் மெல்ல தமிழினி வாழும் அப்படிங்கிறது தான் அந்த நல்ல நிலைமைக்கு வருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. இப்போ இதுலேயே இப்போ நயாகராவிலேயே சொன்னார்களாம். நயாகரா இவர் சொன்னார், நம்ம வலம்புரி ஜான் ஒரு தடவை அங்கே போகும்பொழுது நயாகரா நீர்வீழ்ச்சியில் நல்வரவுன்னு தமிழில் எழுதியிருக்கலாம் முகவரியில். இவர் அதை சுற்றி காட்டும்பொழுது 2 பேர் பிற நாட்டுக்காரங்க பேசிகிட்டு இருந்தாங்களாம். அது என்ன தமிழ்னா, தமிழில் இருக்குது. ஏன் எழுதியிருக்காங்கன்னா, தமிழ் ஒரு மூத்த மொழி, இது ஒரு பெரிய உலகத்திலே பெரிய நீர்வீழ்ச்சி, அதனால் அதுக்கு மரியாதை கொடுத்துருக்கிறார்கள்னு. தமிழ்னு ஒரு மொழி இருக்கா, அது எங்கே பேசுகிறார்கள் அப்படின்னு கேட்டாராம். அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க ஒரு காது பட. இப்போ பக்கத்தில் இருந்தவர் போனார், தமிழ்ங்கிற ஒரு மொழி இருக்கா, தமிழர்கள் இருக்காங்களா, எங்கே இருக்காங்க, எங்கே பேசுகிறாங்க அப்படின்னு கேட்கும்பொழுது அவர் சொன்னாராம், ஈழத்தில் இருக்கிறாங்க அப்படின்னாராம். இவருக்கு கொஞ்சம் வெக்கமாக போச்சான். தமிழர்கள் தமிழ்நாட்டில் இல்லை, ஈழத்தில் இருக்கிறார்கள்னு சொன்னது ஒரு வகையில் எனக்கு பெருமையாகவும் இருந்தது, வெக்கமாகவும் இருந்ததுன்னு சொன்னார் அவர். ஆனால் அந்த உணர்வு வந்து இப்போது தமிழகத்தில் அந்த மெல்ல வந்துக்கிட்டு இருக்குது. அதனால் அடுத்த தலைமுறையில் இன்னும் இதை விட மேம்பட்ட நிலைக்கு வரலாம். அது வந்து எப்பொழுதுமே தொகையில் அதிகமாக இருக்கிற இடத்துல அந்த அலட்சியம் வந்துடும். மக்கள் தொகை குறைவாக, இப்போ தமிழர்கள் குறைவாக இருக்கிற இடத்துல ஒற்றுமையாகவும் இருப்பாங்க, அந்த தமிழ் உணர்வும் அதிகமாக இருக்கும். அதிகமாக இருக்கிற பறந்து கிடக்கிற இடம் இருக்குது பாருங்கள், அப்போ இந்த அளவுக்கு ஒரு ஒற்றுமையும் நேசமும் இருக்காது. நான் இப்போ சமீப காலத்தில் சில வெளிநாடுகளுக்கும் வெளி மாநிலங்களுக்கும் கூட போகிறது உண்டு. இந்தியாவிலேயே வந்து கேரளாவிலேயும் ஆந்திராவில் அல்லது கர்நாடகாவில் இருக்கிற தமிழர் சங்கங்கள், தமிழர் அமைப்புகள் இருக்குது பாருங்கள், அவங்க தமிழ் தான் பேசணும், தமிழை பேசணுங்கிறது மாதிரி ரொம்ப ஆர்வமாக இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இது பறந்து கிடக்கிற இடத்துல அந்த ஒரு அலட்சியம் வந்து
குழந்தைகளுக்கு வந்து அப்பப்போ அங்கே சென்னையில் சில இப்போ நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறது உண்டு. அவங்களுக்கு அவங்களுடைய இதில் பேசுறது உண்டு. குழந்தைகள் மழலையர் பள்ளியிலலாம் போய் அவங்களுக்கு நல்ல கருத்துக்களை சொல்லணும்னு சொல்லுவேன். புத்தகம்னு இது வரைக்கும் எழுதலை. சில தகவல்கள் குழந்தை சம்மந்தப்பட்டது ஏதோ சொன்ன ஞாபகம் ஏதோ சொல்லியிருக்கிறோம் அந்தந்த குழந்தைகள் நாளில். மழலையர் பள்ளியில் பேசுறது எனக்கு எப்போதும் பேசுறதில்ல அடையாளம் கண்டுபிடிப்பேன். சின்ன குழந்தைகள் அந்த வயசு நான் பேசும்பொழுது மேடையில் எதிரில் உட்காந்துருக்கிறவங்க என்ன வயசுன்னு தான் பார்க்கறது. சின்ன மழலையர்கள்னா அவங்களுக்கு எவ்வளோ நேரம் பேசணும்னு நீங்கள் சொன்னது மாதிரி ரொம்ப நேரம் பேச முடியாது. எப்போ முடிச்சுக்கணுங்கிறது தெரியும். அவங்க நடந்துக்கிற செயல்லையே என்ன பண்ணுவாங்கன்னா தரையை கீறுவாங்க. பேசும்பொழுதே ஒரு கட்டத்தில் தரையை கீறுவாங்க. பக்கத்தில் இருக்கிற குழந்தைய குத்துறது, வம்பு வளர்க்குறது, இப்படி பண்ணால் அவங்களுக்கு போதும்னு அர்த்தம். அதே மாதிரி கொஞ்சம் பள்ளிக்கூடத்து பசங்கன்னா ஏதாவது கொட்டாவி விடுவான். கல்லூரி மாணவர்கள்லாம் விசில் அடிப்பாங்க யாராவது ஒருத்தர், போதும்னு அடையாளம். எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த வயசானவங்க இருக்கிறாங்கல்ல, சீனியர் சிட்டிசன்ஸ் பென்ஷனர் அசோசியேஷன். ரொம்ப 60-70 வயசுக்கு மேலே சில அமைப்புகள் இருக்குது. அதில் தான் நான் பாட்டுக்கு பொறுமையாக பேசுவேன். அவங்களும் பொறுமையாக எவ்வளோ நேரம் பேசினாலும் அசையாமல் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. என்ன காரணம்? காது கேட்காது. ஆமாங்க. அதாவது கதை வடிவம்ங்கிறது ஒரு நல்ல வடிவம். சொல்கிறத ஒரு கதை மாதிரி சொன்னால் அது சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் அதில் ஒரு இது இருக்குது. இப்போ சாதாரண விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்கிறேன். அது சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த விஷயம் என்ன தெரியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறேன்னா அப்புறம் அப்படின்னு உங்களுக்கு தோணும். அது அந்த அந்த விநியோக முறை இருக்கு. அது ஒரு நல்லது. குழந்தை அது அந்த கதை வடிவம்ங்கிறது அன்னைக்கு என்ன ஆச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிடுறீங்க. சும்மா ஒரு கேள்வி போட்டுறீங்க. நேரடியாக அன்னைக்கு என்ன ஆச்சுங்கிறத சொல்கிறதுக்கு முன்னாடி அன்னைக்கு என்ன ஆயிட்டு தெரியுமோ அப்படின்னு தான் என்ன ஆச்சு அப்படிம்பாங்க. அந்த ஆர்வத்தை தூண்டுகிற மாதிரி இருக்கணுங்கிறது தான் கதை வடிவத்தில். ஒரு சார் இதுலேயே ஒரு கண்காட்சி சாலையிலேயே ஒருத்தர் நோட்டீஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தார். அது வர்றவங்கெல்லாம் வாங்கி தூக்கி போட்டே போவாங்க. நம்மளும் அதுதானே செய்வோம். அந்த சில பொருட்காட்சியில் அந்த நோட்டீஸ் வழியில் கொடுக்குறாங்க பாருங்கள், அப்படி வாங்கி ஏதோ பாறைக்கு வாங்கி தூக்கி போட்டோம். அவரே என்ன பண்ணாராம், அதை சுருட்டி கொடுத்தாராம். பிரித்து பார்க்க ஆரம்பித்தாங்களாம். சும்மா கொடுக்கும்போது தூக்கி போட்டாங்க. அதே நோட்டீஸ் அப்படி சுருட்டி கசை கொடுக்கும்போது பிரித்து என்ன தான் இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் கீழே போட்டாங்களாம். அது நாம் கொடுக்க வேண்டிய முறை வந்து அப்படி கொஞ்சம் அப்படி சுருக்கி கொடுக்கறது மாதிரி தான் அது கதை வடிவம். வானொலியில் பேசுகிறதுக்கு சொல்கிறது தெளிவாக பேசணுங்கிறது ஒன்று, கேட்குறவங்களுக்கு புரியணுங்கிறது ஒன்று, தேவையில்லாமல் வளர்த்தக்கூடாது. அதுதான் இது பண்ணியிருக்கிறாங்க. சென்னை வானொலி தொடங்கி, அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேனே, சென்னை வானொலி தொடங்கி 6வது நாள் பேராசிரியர் கல்கி வந்து பேசினார். கல்கி எழுத்தார். அவர் வந்து பேசும்போது தமிழில் சிறுகதை அப்படிங்கிறது தலைப்பு. அதுக்கு அவர் சொல்லியிருக்கிற பதில் வந்து இப்போ நம்ம நண்பருடைய கேள்விக்கு பதிலாக இருக்கும். எப்படி ஒருத்தர் எழுதணும் அல்லது பேசணுங்கிறதுக்கு சொல்லியிருக்காரு. அதுதான் சொன்னேன். இந்த சிறுகதைங்கிறதுல சிறுன்னு இருக்குது, கதைன்னு 2 வார்த்தை இருக்குது. அதுதான் சிறுகதை. கதைன்னா கதை அம்சம் இருக்கணும். ஒரே ஒரு ஊரில் அப்படின்னு ஆரம்பித்தா சரி அப்புறம் என்ன அப்படின்னு கேட்க தோணும். அப்படி ஒவ்வொரு வரையும் இருக்கணும் அதில் கதை. சிறுன்னா தேவைக்கு அதிகமாக பெருசாக போகக்கூடாது, சிறுசாக இருக்கணும். தேவைக்கு அதிகமாக வார்த்தைகளை உபயோகப்படுத்தாதே அப்படின்னு சொல்கிறாங்க. சிறுங்கிறதுக்கு அவர் ஒரு உதாரணம் கொடுத்துருந்தார். எப்படின்னா, ஒரு நாள் காஞ்சிபுரம் உபய வேதாந்த தேசிகர் தம் வீட்டு வேலைக்காரன் குப்பனை கூப்பிட்டு, அடை குப்பா, நீ உடனே ஸ்ரீபெரும்புதூர் ஓடி போய் திருவேங்கடாச்சாரியிடம் திருக்குழந்தையிலிருந்து இங்கே வந்திருக்கிற திருநாராயண ஐயங்கார் சுவாமிகள் திருக்கோயில் ஆராதனைக்கு திருத்துழா எடுத்து திரும்புகையில் திருக்குளத்தில் திருப்பாசி வழுக்கி விழவே திருவடி தவறி விழுந்தார் என்று சொல்லிவிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. வேலைக்காரன் குப்பன்ட்ட சொல்லிவிட்டு, என்னப்பா புரிஞ்சுக்கிட்டியா நான் சொன்னதான்? புரிஞ்சுக்கிட்டேன் சாமின்னு இருக்கான் வேலைக்காரன். கரெக்டாக போய் சொல்லுவியா? வைஷ்ணவ பரிபாஷை புரியுதான்னு பார்க்குறேன். நான் சொன்னதை போய் அவர்கிட்ட சொல்லுவேன். சொல்லிடுறேன் சாமின்றேன். என்ன சொல்லுவேன்? ஒன்றும் இல்லை, கும்மோணத்தாசாமி குட்டையில் ஒன்று தானே சொல்லணும், அவ்வளோதானே. சொல்லிடுறேன்றான். இதுதான் சிறுகதை எழுத்தாளருக்கும் அறிவிப்பாளருக்கும் இருக்க வேண்டிய தகுதியா. நான் முன்னாடி சொன்னேனே அதை இவ்வளவு சுருக்கமாக சொல்லணும். கும்மோணத்தாசாமி குட்டையில் ஒன்று. அது மாதிரி தேவையில்லாமல் வளர்த்தக்கூடாது, தெளிவாக இருக்கணுங்கிறது தான். சித்தர்களுக்கும் நமக்கும் அதுதான் வித்தியாசம். சித்தர்கள் வந்து குழப்பமாக பேசி தெளிவுபடுத்துவார்கள். அதே மாதிரி பேச்சாளர்கள் தெளிவாக பேசி குழப்பறவங்க ஒரு குரூப் இருக்குது. அது மாதிரி இருக்கக்கூடாது. நாம் தெளிவாக இருக்கணும், தெளிவாக பேசணும். ஒரு சித்தருக்கு வந்து அறிவிப்பாளராக வந்து உட்கார வச்சிடறோம்னு வைங்களேன். என்ன நிலைமை அப்படின்னா, இப்பொழுது நேரம் சரியாக அப்படின்னு சொல்லி நாம் சொல்லிடுவோம். இப்போது நாம் நேரம் சரியாக 10:22 ஒரு அறிவிப்பாளருங்கிற போல நான் சொல்லிடுவேன். எனக்கு பதிலாக ஒரு சித்தரை கொண்டு வந்து உட்கார வச்சிங்கன்னா அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? இப்பொழுது நேரம் சரியாக 3:30 பெருக்கி 15 வகுத்து பாதியை நீக்கி விட்டு பாருங்கள் புரியும் அப்படிமார். இப்போ நீங்கள் கணக்கு போடணும். 3:30 பேருக்கு சொன்னார் அப்படின்னா 3 9 90. 15 வகுக்க சொன்னார். 15 6 96. பாதியை நீக்க சொன்னார். 6ல் பாதியை நீக்கினா 3. இதுதான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்காரு. 3ன்னு தான் ஆரம்பிச்சிருக்காரு, கடைசியிலேயே 3ல் தான் முடிக்கிறார். அப்படி சுற்றி வளைச்சி சொல்லக்கூடாது. இதுதான் அறிவிப்பாளருக்கான தகுதி. நண்பர் கேட்டதுக்கு பயிற்சி தான். பேசுவதற்கு நல்ல பேச்சு பயிற்சி, நல்ல சத்தம் போட்டு படித்து பழகணும்.
தேவையில்லாமல் வளர்த்தக்கூடாதுங்கிறது தான் முக்கியம். ஆமாம், இதை இப்பொழுது அந்த விழிப்புணர்ச்சியை சென்னையில் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ தனிப்பட்ட முறையில் கடைகள் ஒவ்வொரு கடைகளாக ஏறி இறங்கி இப்போ பெயர் பலகை மாற்றுங்கள் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு இயக்கமே கூட நடந்துகிட்டு இருக்கு. அதனால் அந்த தமிழ் சான்றோர் பேரவைன்னு கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர்கள் அந்த இதெல்லாம் சொல்லி அதை இப்போ அந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவங்க சொன்னது மாதிரி சில இடங்களில் நல்ல தமிழ் பெயரை மாற்ற ஆரம்பிச்சாச்சு. இப்போ பிள்ளைகளுக்கு தமிழ் பெயர் சூட்டணுங்கிற உணர்வு வந்திருக்குது. தமிழில் கையெழுத்து போடணுங்கிறதே இப்போ தான் வந்திருக்குது நிறைய பேருக்கு உணர்வு. அது அதனால் இப்போ தமிழ்லேயே கையொப்பம் எடுக்கிற பழக்கமும் இப்போ தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கேன். நான் படித்தது விவசாய படிப்புங்க, பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர். அதனால் விவசாய ஒலிபரப்புத்துறைக்குன்னு ஆள் கேட்டாங்க வானொலியில். அது சுலபமாக கிடைச்சிது. விவசாயம் படித்தவராக இருக்கணும், விவசாயத்தில் அனுபவம் உள்ளவராக இருக்கணும்னு கேட்டாங்க. இன்டர்வியூலையும் அந்த நேர்காணல்லையும் நீ விவசாயமே பண்ணிகிட்டு இருக்கிற, அதை பற்றி சொல்கிற உத்தியோகத்துக்கு எதுக்கு வந்தேன்னு கேட்டாங்க. ஏற்கனவே விவசாயம் செய்து கொண்டிருக்கிற நீ விவசாயத்தை பற்றி சொல்லுகிற உத்தியோகத்துக்கு எதுக்கு வந்தேன்? அப்போ நான் சொன்னேன், விவசாயம் என்பது செய்வதை விட சொல்லுவது சுலபம் சார், அதனால் வந்தேன் அப்படின்னு. சரி, இப்படி சுலபமாக காலம் தள்ளுற ஆள் தான் வேணும்னு நினச்சாங்களே, சுலபமாக கிடைச்சிது. அந்த பேச்சு திறமைங்கிறது வானொலிக்கு சேர்ந்த பிறகு அப்படி கொஞ்சம் கொஞ்சம் பழக்கத்தில், எந்த திறமையும் பழக்கத்தில் வந்துடும். அதனால் அப்படி பழக்கத்தில் வளர்த்து கொண்டது தான். அதனால் இப்படி வந்தது தான், எதிர்பாராமல் தான். ஒன்றும் திட்டம் போட்டு எதையும் செய்யலை. நான் படிக்கணும்னு நினச்சது டாக்டராக பார்க்கணும்னு நினச்சேன். ஆனால் எங்கள் வீட்டில் கட்டாயமாக விவசாய படிப்பு ஏற்றுட்டாங்க. டாக்டர் ஆகலைங்கிற வருத்தம் எனக்கு உண்டு. இருந்தாலும் ஒரு பக்கம் சந்தோஷம். இன்றைக்கி நிறைய பேர் உயிரோடு இருக்கிறதுக்கு நாம தான் காரணம். ஒரு கால் டாக்டர் ஆகிருந்தா நம்மளால் எத்தனையோ பேர் உயிர் தியாகம் பண்ண வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கலாம். அப்படி ஒரு திருப்தி அடைய வேண்டியது தான். இப்போ எனக்கு வானொலியில் வேலை கிடைச்சி, உனக்கு சின்ன வயசுலேயே உனக்கு ரேடியோவில் வேலை கிடைக்கும்னு சொன்னார் எங்கள் ஊரில் பெரியவர் ஒருத்தர். எப்படியா அப்படின்னா தீர்க்க தரிசனம்னா, இல்லை சின்ன வயசுலேயே நீ பொய்யை கூட நிஜ மாதிரி சொல்லுவேன், அப்படி உனக்கு ரேடியோவில் வேலை கிடைக்கும்னு சொல்லி கிண்டல் பண்ணுறது உண்டு. ஆனால் இப்போ வானொலியில் பொய் சொல்லுவதில்லை, உண்மையை மறைக்கிறது உண்டு. ஏன்னா ஒரு கலவரம், 2 ஜாதி கலவரம்னா எந்த ஜாதிங்கிற உண்மையை மறைக்கணும், அது சமூக நோக்கத்தோட. அதாவது வயசுங்கிறதே நாம் நிர்ணயம் பண்ணது தான். அதாவது இயற்கை வயசை நிர்ணயம் பண்ணலை. இயற்கையை பொறுத்த வரைக்கும் வயசுன்னு ஒன்றும் கிடையாது நமக்கெல்லாம். நாம் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்னு பிரித்தோம், ஒரு வாரத்துக்கு 7 நாள்னு பிரித்தோம், ஒரு வருஷத்துக்கு 365 நாள்னு பிரித்து இந்த பிரிவினை உண்டு பண்ணது நாம தான். ஒரு வருஷ கணக்கெல்லாம் ஏற்படுத்தினது. இந்த வருஷ கணக்கு ஏற்படுத்தின பிறகு தான் வயசுன்னு ஒன்று ஆரம்பமாச்சு. இல்லைன்னா வயசே கிடையாது. வருஷம் மாதம் தேதி நாம் கண்டுபிடிக்கலன்னா நமக்கு வயசுன்னு ஒன்று இருக்கிற வரைக்கும், எப்படி பிறக்கிறோம் ஆரோக்கியமாக வாழுற வரைக்கும் வாழ்க்கை தான். அதனால் அருட்தந்தை அவர்களுக்கு வயசு இல்லை. அது உடம்பு நல்லா இருக்குது, மனசு நல்லா இருக்குது, நம்மை போன்ற இந்த சமூகத்தை மேம்படுத்தணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறதுனால மனுஷங்கிறவன் யாருன்னு சொல்ல தெரியல. அந்த முடிவுக்கே வர முடியாமல் இப்போ நாம் என்ன பண்ணுறோம், ஒரு முடிவுக்கு வர முடியலன்னா என்ன செய்வோமோ அதையே அவங்க செஞ்சாங்க. அப்போது சபை ஒத்தி வைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்களாம். இது பழைய வரலாறு. அதுக்கப்புறம் மனுஷன்னா யாருங்கிறதுக்கு என்னென்னமோ சொன்னாங்க. பெரியார் சொன்னார், மனுஷனை நீ எதை வச்சு எடை போட முடியாது, அதாவது பணம் அதிகமாக இருக்கிறவன் தான் மனுஷன் அப்படின்னு நீ நினச்சிங்கன்னா ரிசர்வ் பேங்க் தான் பெரிய மனுஷன். அதே மாதிரி அது அறிவு படித்தவன் தான், நல்லா படிச்சிருக்கிறவன் தான் பெரிய மனுஷன்னா நூல் நிலையங்கள் தான் இவனை விட பெருசு. நல்ல அறிவு உள்ளவன் தான் பெரிய மனுஷனா கலைக்களஞ்சியத்தை தான் பெரிய மனுஷன்னு சொல்லணும் அப்படின்னு அவரும் அப்படி விட்டார். குன்றக்குடி அடிகளார் ஒரு தரம் வானொலி நிலையத்துக்கு வந்தார். நான் பதிவு பண்ணுறதுக்காக இருக்கும்பொழுது, நீ என்னென்ன இதெல்லாம் கவனிச்சிக்கிட்டு இருக்கிற, என்ன இதுன்னு நான் விவசாயம், கால்நடை, கூட்டுறவு அப்படின்னு சொல்லி சில இதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தேன். இந்த கால்நடைன்னு சொல்கிறீ அப்படின்னா என்னன்னு கேட்டார். கால்நடைன்னா ஆடு, மாடு, கோழி இதெல்லாம் கால்நடை அப்படின்னா, எதுக்கு அதை போய் கால்நடைன்னு சொல்கிறீங்க அப்படின்னாரு. அதெல்லாம் காலால் நடக்குது சார், அதனால் கால்நடைன்னு சொல்கிறோம் அப்படின்னு. அப்புறம் கேட்டார், என்ன மனுஷனும் காலால் தான் நடக்கிறான் அப்படின்னாரு. அப்போ தான் நான் தலையை சொரிய ஆரம்பித்தேன். ஆமாம் சார், இது தெரியாமல் போச்சு, இவனும் கால்நடை தான் அப்படின்னா. இல்லை, அப்புறம் அவர் விளக்கம் கொடுத்தார். காலால் மட்டுமே நடக்கக்கூடியவைகள் கால்நடைகள், மனதாலும் நடக்கக்கூடியவன் மனிதன் அப்படின்னார் அவர். இவன் மனசால நடக்கக்கூடிய, காலால் மட்டும்தான் அவன் நடப்பான், மனதால நடக்கக்கூடியவன் மனிதன் அப்படின்னா, ஒருத்தன் நடத்த சரியில்லை அதை போறானே, அவன் நடத்த சரியில்லைன்னா நொண்டிட்டு போறான்னு அர்த்தம் இல்லை, பழக்க வழக்கம் சரியில்லைன்னு அர்த்தம் அப்படின்னு அவர் ஒரு விளக்கம் கொடுத்தார். நான் இந்த நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னுடைய நண்பர்கள் வேதாத்திரியம் புத்தகம் அதெல்லாம் கொடுத்து அதை படித்தேன். அதில் தான் அவர்கள் தெளிவான விளக்கம், யார் மனுஷன் அப்படின்னு வேதாத்திரியத்தை கேட்டால் அது ஒரு விளக்கம் கொடுக்குது. நீ அடுத்தவங்களுக்கு கெடுதல் செய்யாமல் இரு, ஒரு மனிதன்கிறவன் உழைச்சி வாழ்கிறவன் மனிதன்,
அதே மாதிரி இன்னொருத்தருக்கு கெடுதல் பண்ணாத, அடுத்தவனுக்கு தொல்லை கொடுக்காமல் இருக்கிறவன் மனுஷன். அதே மாதிரி தன்னுடைய உணவுக்காக பிற உயிர்களை கொல்லாமல் இருக்கிறவன் மனிதன். அதே மாதிரி அடுத்தவர்களுடைய பொருளையும் அவர்களுடைய சுதந்திரத்தையும் மதிக்க தெரிந்தவன் மனிதன். இப்படி அவர்கள் விளக்கம் தெளிவாக அதில் இவன் தான் மனுஷங்கிறத ஒரு விளக்கம் அதில் எனக்கு கிடைச்சிது. அது படித்தேன். ஏன்னா நீங்கள் எல்லாம் இந்த மனவளக்கலையில் ரொம்ப நெருக்கமானவர்கள், உங்களுக்கு நிறைய பழக்கம் அனுபவம் உண்டு. நான் கொஞ்சம் விலகி இருந்து இப்போ தான் நெருங்கி வந்துக்கிட்டு இருக்கிறேன். இங்கேயே அந்த பயிற்சிக்காக வரணும்னு திட்டம் போட்டுக்கிட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடி இதுக்கு கூப்பிட்டுட்டீங்க. அதுக்காக நாங்கள் ஒரு 4-5 நண்பர்கள் வர்றதுக்காக யோசித்து கொண்டு வருவோம். அதனால் இப்போ நான் நெருங்கி வந்துக்கிட்டு இருக்கிறவன். நீங்கள்லாம் ஏற்கனவே நெருங்கியவர்கள், அனுபவம் உள்ளவர்கள். அதனால் அதை இந்த மனம் பக்குவப்படுத்துறது, மனதை செம்மைப்படுத்துறது, மனசு நல்லா இருந்தால் எல்லாம் நல்லா போடும் அப்படின்னு சொல்லி அவர்களுடைய விளக்கம்லாம் அதில் பார்த்தோம். அதுதான் இன்றைய மனுஷனுக்கு. அதுதான் மனசை இன்னைக்கு மனிதனுக்கு வேண்டியது நிம்மதி, மகிழ்ச்சி. ஒரு 400-600 வருஷத்துக்கு முன்னாடி மனுஷனுக்கு எவ்வளவு டென்ஷன் இருந்ததோ அதை போல் 40 பங்கு இப்போ அதிகமாக இருக்குதான். இது ஒரு புள்ளி விவரம். 600 வருஷத்துக்கு முன்னாடி நான் 1 கிலோ தலையில் வச்சுக்கிட்டு நின்னேன்னா இப்போ 40 கிலோ வச்சுக்கிட்டு நிற்கிறேன். அவ்வளவு மன இறுக்கம், டென்ஷன் அதிகமாகிட்டுது. ஏன் அப்படி ஆச்சுன்னா புது புது கண்டுபிடிப்புகள், புதுசாக அறிவியல் கண்டுபிடிப்புகள்லாம் ஒரு சௌகரியத்தை உண்டு பண்ணி இன்னொரு பக்கம் ஒரு டென்ஷனையும் உண்டு பண்ணிவிடும். இப்போ மின்சாரம்னு ஒன்று கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் பவர் கட்டுனா டென்ஷன் ஆகிறோம். இல்லைன்னா பவர் கட்டுனா என்னென்னு தெரியாது நமக்கு. இப்படி ஒரு கண்டுபிடிப்பு இன்னொரு இறுக்கத்தை உண்டு. அதனால் மேலும் மேலும் மன இறுக்கம்ங்கிறது அதிகமாகிட்டு தான் இருக்கும் காலப்போக்கில். புதுசாக கண்டுபிடிக்கிறோம். அதனால் இந்த காலத்துக்கு ஒவ்வொருவருக்கும் இந்த தவம் தேவை. மனதை நிம்மதியாக வச்சிருக்கிறதுக்கான வழிமுறைகள் தேவை. இது காலத்துக்கு ஏற்ற இது. அதை தான் அவர்கள், மகரிஷி அவர்கள் நமக்கு போதிக்கிறார். இந்த காலத்துக்கு நீங்கள் ஒவ்வொருத்தரும் நம்ம மனசை சரி பண்ண, அகத்தாய்வு பண்ணணும், எல்லாம் பண்ணணும்னு சொல்கிறது. ஏன்னா மனசை மற்றவங்கெல்லாம் கட்டுப்படுத்துன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் அருள் தந்தை தான் சொல்கிறார், மனசை நீ அடக்க நினைத்தால் அது அலையும், அதை அறிய நினைத்தால் அது அடங்கும். மனசை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணுமே தவிர அதை அடக்கிறதுக்கு முயற்சி பண்ணாத. அதை அடக்க முடியாது. அது அனுபவப்பட்டவங்களுக்கு தான் தெரியும். ஒருத்தன் நான் மனசை அடக்கிறேன், இது என்ன பெரிய காரியம்ட்டு போனானா காட்டில் போய் உட்காந்தான். இங்கே வீட்டில் உட்காந்தா எல்லோரும் போயிட்டு இருப்பாங்க, பெரிய தொந்தரவாக இருக்கும். காட்டுக்கு போய் உட்காந்து நான் மனசை அடக்கிறேன்ட்டு உட்காந்துருக்கான். ஒரு தனி மரத்தடியில் போய் உட்காந்துட்டான், மனசை அடக்கிறேன். அங்கே போனால் எதிர்த்தாப்புல ஒரு பொண்ணு நடன பள்ளிக்கு போய்கிட்டு இருக்கு. ஒரு ஒத்தையடி பாதை, அங்கே ஒரு டான்ஸு ஸ்கூல் ஏதோ ஒன்று இருக்குது. அதில் தினம் பயிற்சிக்காக தினம் 8 மணி, காலையில் 8 மணிக்கு அந்த அம்மா போயிட்டு இருக்கு, நடன மாது. இவன் பார்த்தான், ஏதரா இவ்வளவு தூரம் இங்கேயும் நமக்கு மனசு கட்டுப்படுத்த கஷ்டமாக இருக்குது, இந்த பொண்ணு போகுது இந்த பக்கம் அப்படின்னு சொல்லி மறுநாள் ஒரு துணி எடுத்து கட்டிவிட்டான். துணி எடுத்து கண்ணை கட்டிக்கிட்டான். எல்லாம் இனிமேல் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் மனசை கட்டுப்படுத்துகிறேன் அப்படின்னு உட்காந்தான். மறுநாள் காலையில் 8 மணிக்கு அது காலில் கட்டியிருக்கிற சதங்க ஜல்லு ஜல்லுன்னு சத்தம் கேட்டுதான். காது வழியாக உள்ள வந்தது. அப்புறம் காதையும் ஒரு துணியை போட்டு கட்டிவிட்டான். இனிமேல் ஒன்றும் கவலை இல்லைன்னு. மறுநாள் காலையில் 8 மணிக்கு அது தலையில் வச்சிருக்கிற பூ வாசம் அடிச்சிருக்கு லேசா. ஏதா மூக்கும் தொந்தரவு பண்ணுதுன்னு அதையும் கட்டிவிட்டான். கண்ணு இது என்ன பெரிய மனசை அடக்கிறது பெரிய காரியம். கண்ணுக்கு அது மூக்கு கட்டியாச்சு, எல்லாத்தையும் கட்டிவிட்டு இனிமேல் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு உட்காந்துட்டான். மறுநாள் காலையில் 8 மணிக்கு, சரியாக 8 மணிக்கு அவன் மனசு நினச்சிதான் இந்நேரம் அவள் போய்கிட்டு இருப்பா அப்படின்னு. அதை எந்த துணியால் கட்டுறது? அதுக்கு தான் ஆன்மீகம். மனசை அதை புரிந்து கொள்ளுங்கிறது. அதான் மனசு இப்படிப்பட்டதுங்கிறத புரிஞ்சுக்கோ, அதை அடக்க நினைக்காத அப்படின்னு அருள் தந்தை சொல்கிறது. அடக்க நினைத்தால் அது அலையும், அறிய நினைத்தால் அது அடங்கும். அதனால் மனசை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க, அதை அடக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. ஒன்று சொல்கிற இவர் இந்த அருள் தந்தை அவர்கள் தான் சொல்கிறார். மற்றவங்கெல்லாம் அதை நீ மனசை ஆங்காரம் உள் அடக்கி ஐம்புலனை சுட்டு அறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் அப்படின்னு பத்திரகிரியார் எப்படி சொல்கிறார்? ஆங்காரம் உள் அடக்கி ஐம்புலனை சுட்டு அறுத்து. இந்த இப்போ கேன்சருக்கெல்லாம் சுடுறாங்கல்ல, இது கொண்டு தீச்சு போடுறது, அவ்வளவு கடுமையான முயற்சிகள்லாம் சொல்லியிருக்கிறாங்க ஏற்கனவே. ஆங்காரம் உள்ள அடக்கி ஐம்புலனை சுட்டு அறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம்னு சொல்லி. அது இல்லை, அது ரொம்ப சுலபமாக அதை புரிந்து கொள்ள ஆரம்பித்தா போகிறோம், நீ சொல்கிறபடி கேட்கும் அப்படின்னா. மனசு நம்மக்கிட்ட விளையாடிக்கிட்டே இருக்கும். இப்போ ஒருத்தன் என்ன பண்ணியிருக்கிறான், அவன் பாட்டுக்கு இப்போ காய்கறி வாங்கிறதுக்காக ஒரு மார்க்கெட்டுக்கு போனானா பையை எடுத்துக்கிட்டு. அவனுக்கு ரொம்ப பிடிச்ச காய்கறி ஏதோ, அதை பிரியமாக ஒரு 50 ரூபா நோட்டை எடுத்து வச்சுக்கிட்டு போயிருக்கான். காய்கறிலாம் வாங்கிட்டான். வாங்கினதுக்கப்புறம் அந்த 50 ரூபா எடுக்கணும், பையில் பார்க்குறான், பையை ஓட்டை எங்கேயோ விழுந்துடுது.
வழியில் எங்கேயோ விழுந்துட்டு எதை போயிட்டுது. ஆஹா, நம்ம வாங்க முடியலையேன்னு சொல்லி வாங்கின காய்கறி திருப்பி காய்கறிக்காரன்ட்ட கொடுத்துட்டு வருத்தப்பட்டுக்கிட்டே வந்தானா. வந்து வீட்டில் வந்து மூஞ்சி தொங்க போட்டு உட்காந்துருக்கான். ஏன் இப்படி போனீங்க, காய்கறி எங்கேன்னு கேட்டிருக்கேன் அந்த அம்மா. எல்லாம் வழியில் எங்கேயோ காசு விழுந்துட்டுது அல்லது எங்கே போயிட்டுது, பை ஓட்ட என்ன பண்ணுறது அப்படின்னு அவன் அழ ஆரம்பிச்சுட்டான். ரொம்ப கவலைப்பட்டான். சரின்னு விட்டாச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அதே மாதிரி ஒரு நாள் புறப்பட்டான் 50 ரூபா வச்சுட்டு மார்க்கெட்டுக்கு. அப்போ வழியில் ஒரு பையன் அழுதுகிட்டே வந்திருக்கான். ஏன்டா அழறேன் அப்படின்னா, எனக்கு பரீட்சைக்கு பணம் கட்டுறதுக்கு பணம் இல்லை, வீட்டில் அடிக்கிறாங்க, என்ன பண்ணுறது, இன்றைக்கி பரீட்சை எழுத முடியலன்னு அழுதுட்டு போயிருக்கான் ஒரு பொடியன். இவன் உடனே கவலைப்படாதப்பா, இந்தாண்டு இந்த 50 ரூபாய் எடுத்து கொடுத்து நீ கொண்டு போய் பரீட்சை கட்டுன்னு இவன் காய்கறி வாங்க போகல. திரும்பி வந்துட்டான். வந்து சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருந்தான். அப்போ அந்த அம்மா கேட்டுதான், நீ அன்னைக்கு ஒரு நாள் போனப்பையும் 50 ரூபாயை இழந்துட்டு வந்த, இன்னைக்கு போனப்பையும் 50 ரூபாயை இழந்திருக்கிற, அந்த இழப்பு உன்னை வந்து கவலைப்பட வச்சுது, இந்த இழப்பு உன்னை வந்து மகிழ வைக்குது, சந்தோஷப்பட வைக்குது. என்ன, ரெண்டு இழப்பு தானே. அன்னைக்கு 50 ரூபா போச்சு, இன்னைக்கு 50 ரூபா போச்சு. அன்னைக்கு கவலைப்பட்ட, இன்னைக்கே சந்தோஷமா இருக்கேன்னு கேட்டு அப்பதான் இவன் யோசிக்க ஆரம்பிச்சானா. யோசிக்க ஆரம்பிச்சும் பொழுது புரிஞ்சுது அவனுக்கு. அதாவது அன்னைக்கு வந்து பொருள் அவனை விட்டு போச்சு, இன்னைக்கு பொருளை விட்டு அவன் விலைக்கு வந்தான். இதுதான் அவனுடைய மகிழ்ச்சிக்கு காரணம், மன நிம்மதிக்கு காரணம்ங்கிற நுட்பத்தை புரிஞ்சுக்கிட்டானா. பொருள் வந்து தானாக விலகி செல்லுவதுங்கிறது ஒண்ணு, பொருளை நாம இழக்கிறதுன்னு ஒண்ணு. அந்த நுணுக்கத்தை நீ வந்து மனசு உன்னை ஏமாத்தும், நீ மன விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்குன்னு சொன்னாங்க. அந்த நுணுக்கத்தை தான் மகரிஷி நமக்கு கற்றுக் கொடுக்குறார். மனசை புரிஞ்சுங்கோ. நமக்கெல்லாம் வந்து ஆன்மீகம்ங்கிற பேர்ல இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, கடவுளுக்கு எத்தனை கை கண்ணு காது மூக்குன்னு எண்ணிட்டு இருக்கிறான். அது சொல்லுவாங்க, அதாவது கிருஷ்ணன் எங்கே பிறந்தான் என்று யோசிக்காதே, கீதை என்ன சொல்லுகிறது என்பதை மட்டும் பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தன் மரத்தில் உள்ள ஒருத்தன் எண்ணிக்கிட்டு குறிப்பு எடுத்துக்கிட்டு இருந்தானா, மரத்தில் எத்தனை கிளை இருக்குது, எத்தனை இலை இருக்குது, எத்தனை காய் காய்ச்சிருக்கு அப்படின்னு ஒரு பேப்பரில் குறித்து ரொம்ப எழுதிட்டு இருக்கான். இந்த ராமஜெயம் எழுதுறது மாதிரின்னு வைங்களேன், என்னமோ எழுதி வச்சுட்டு இருக்கான். உடனே அந்த பக்கம் இன்னொருத்தர் வந்தார், ஒருத்தர் அறிவாளி வந்து, இந்த பாருங்க சார், நான் இந்த மரத்தில் எத்தனை கிளை இருக்குது, எத்தனை பழம் இருக்குது, எத்தனை காய் இருக்குலாம் எண்ணி கிளையெல்லாம் கரெக்டாக குறிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டுருக்கான். அவர் அதையெல்லாம் நீயே வச்சுக்கோ, அது எனக்கு என்னத்துக்கு, எனக்கு தேவை பழம் அப்படின்னு சொல்லி பழத்தை வாங்கி சாப்பிட்டு ஒரு பாட்டு போட்டாரான், பறித்து சாப்பிட்டு. ஆன்மீகவாதி இலைகளை எண்ணுகிறான், அறிவாளி பழங்களை உண்ணுகிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு தேவை அந்த பழம், அதை வந்து நேரடியாக அந்த கனியை நமக்கு பறித்து கொடுக்கறதுக்கு தான் அருட்தந்தை வந்திருக்கிறார். நீங்கள் போய் இது கை காலெலாம் எண்ணிட்டு இருக்காதீங்க. நமக்கு தேவை என்ன, அதான் ஆன்மீகவாதிகள் இலைகளை எண்ணுகிறான், அறிவாளி பழங்களை உண்ணுகிறான். அந்த பழங்களை உண்ணுகிற கலை தான் இது மனவள கலைஞர். அதுக்கு நம்மளை தயார்படுத்துகிறார். அப்படி தான் நாம் வந்து மனதை வந்து சரி பண்ணணும், புரிந்து கொள்ள வேண்டும்ங்கிறது அதில் உள்ள கருத்து. நான் சொன்னது மாதிரி அந்த சிரிப்புங்கிறது யோகம்னு சொன்னேனே, அது வந்து நம்மளுடைய இயல்பு நிலையே. அது பர்ஃபெக்ஷன்னு பார்த்து தான் நமக்கு மன இறுக்கம் வந்துடுது. பர்ஃபெக்ஷன் உலகத்தில் ஒன்றுமே கிடையாதான். நானே என் மனசில் ஒரு உருவத்தை வரைஞ்சிக்க வேண்டியது, நான் வரைஞ்சிக்கிற மனசுக்குள்ளே வச்சிருக்கிறேன் அதே மாதிரி எதிரில் இருக்கிறது இருக்கான்னு பார்க்குறேன். அப்படி இருந்ததுன்னா அது பர்ஃபெக்ட்னு ஒத்துக்கிறேன், இல்லைன்னா அது பர்ஃபெக்ட் இல்லைங்கிறேன். அதாவது கோளாறு நான் வரைகிற ஓவியத்தில் இருக்கு. எது இந்த உலகத்தில் எப்படி எப்படி இருக்கணுமோ அது அப்படி தான் இருக்குது. அக்செப்ட் பீப்புள் ஆஸ் தே ஆர், அக்செப்ட் திங்ஸ் ஆஸ் தே ஆர்மாங்க. அதனால் வந்து நானாக உன்னை மனசில் வச்சுக்கிட்டு இது மாதிரி அது இல்லையேன்னு கவலைப்படுறேன் பாருங்க, இதெல்லாம் மன இறுக்கத்துக்கு காரணமாக போடுது. மன இறுக்கம், மன வருத்தம் இப்படி தாங்க. ஏன்னா உலகத்தில் அழகுங்கிறதுக்கே ஒரு சொல்லுவாங்க, அழகாய் இருக்கிற பொருளை நீ விரும்புவதில்லை, அழகாய் இருக்கிற பொருளை நீ விரும்புவதில்லை, நீ விரும்புகிற பொருள் அழகாய் இருக்கிறது. அதுதான் உண்மை. நாம் அந்த எதை விரும்புகிறோமோ அந்த பொருள் அழகாக இருக்குது. ஒரு நீக்கிறவுக்கு அந்த குழந்தை அழகாக தெரியுது, நமக்கு அசிங்கமாக தெரியுது. ஏன்னா அந்த தாய்க்கு அந்த குழந்தை மேலே விருப்பம். அதனால் நாம் விரும்புகிற பொருள் அழகாக இருக்கிறது அப்படின்னா, இந்த உலகம் பூரா அழகாக இருக்கணும்னா என்ன, நாம் இந்த உலகத்தை விரும்பணும். அந்த விரும்புகிற கலையை தான் மகரிஷி கற்றுக் கொடுக்குறாரு, வேற ஒன்றும் இல்லை. அப்படி பார்த்துட்டிங்கன்னா அந்த அளவுக்கு மனசை பக்குவப்படுத்திவிட்டா இந்த உலகம் பூரா அவங்களுக்கு அழகாக இருக்கும். இந்த உலகம் வந்து ஒரு சொர்க்கமயமாக இருக்கும். அப்படி அந்த மனசை வந்து நாம் பக்குவப்படுத்த வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம். அதுக்கு தான் அவர்கள் இந்த பயிற்சி இதெல்லாம் வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு எத்தனையோ வெடிகுண்டு அது இதுன்னு சொல்லி சொன்னாங்க. வெடிகுண்டு இப்போ மிருகங்கள் கூட அதெல்லாம் பண்ணுறதில்ல. மிருகங்கள் இப்போ பேப்பரில் செய்தி வருதா, இன்னைக்கு பொள்ளாச்சியில் ஒரு கோழி ஒரு சேவலை AK-47 துப்பாக்கியால் சுட்டு விட்டுது. அந்த பொள்ளாச்சி சேவலுக்கும் கோயம்புத்தூரில் ஒரு கோழிக்கும் கள்ள தொடர்பு அப்படின்னு அப்படி வர்றதில்லை. ஆனால் மனுஷனை பற்றி இப்படி வருது செய்தி இல்லையா. இப்போ ஒரு ஆட்டுக்குட்டி
ஒரு உடம்புலாம் வெடிகுண்டை கட்டிக்கிட்டு இன்னொரு ஆட்டுக்குட்டியை போய் கட்டி பிடிச்சிது பண்ணாது. அப்படி பண்ணியிருந்தால் மறுபடியும் டிஆர்கே விசாரணை கமிஷன் ஆரம்பிக்கணும். அது மாதிரி அது மாதிரி வந்துடும். அது மனுஷன் செய்கிறான், ஆனால் மிருகங்கள் அதை பண்ணுறதில்ல. அந்த மாதிரி அந்த இன்னைக்கு ஒரு பசுமாடு காளமாட்டு அவமானம் தாங்காமல் தூக்கு மாட்டிக்கிட்டு தொங்குது. இதெல்லாம் பாருங்கள், மிருகங்கள் செய்யாத விஷயங்களை மனுஷன், ஏன்னா அந்த மனசு தான் காரணம் இது எல்லாத்துக்கும். அதுக்கிட்ட இல்லாத நம்மக்கிட்ட என்ன இருக்குன்னா, இந்த இவ்வளவுக்கு கோளாறுக்கும் மனம்தான் நம்மளை அந்த அளவுக்கு திசை திருப்புறது, வழி நடத்துறது. அதனால மனசை புரிந்து கொள்ளுங்கள், மனசை அடக்காதீங்க, மனதை புரிந்து கொள்ளுங்கள்ங்கிற உபதேசம் அவர்கள் சொன்னது. எனக்கு முதல்ல இந்த வேதாத்ரி அவர்கள் அந்த உலக இது மனவளக்கலை மன்றத்தில் எப்போ தொடர்புனா ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நண்பர் கூப்பிட்டார். சென்னையில் இது மாதிரி சினம் தவிர்த்தல்னு ஒரு பயிற்சி நடத்துகிறோம், நீ அதில் பேசணும்னு சொல்லி கூப்பிட்டார் ஒரு நண்பர். அது சொன்னேன், நான் பயிற்சிக்கு வேணா வரேன், என்னை பேசுறதுக்கு கூப்பிடாங்க, எனக்கு அனுபவம் கிடையாது, நீ எனக்கும் உங்கள் பயிற்சியில் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னேன். அதெல்லாம் கிடையாது, பயிற்சியெல்லாம் நாங்கள் கொடுக்குறோம், நீ சினம் தவிர்த்தல், மனுஷன் கோவப்படாமல் இருக்கிறதுக்கு என்ன வழி நீ சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. சரி ஏதாவது போவோமேன்னு சொல்லி போய் நான் சும்மா கதை மாதிரி சொல்லிட்டு வந்தேன். கோவப்படுறது மனுஷ இயல்பு, அது என்ன பண்ணுறதுன்னா அப்படின்னு சொல்லி ஒரு கதை சொன்னேன். அதாவது மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டில் ஜப்பானுக்கு போக வேண்டிய ஒரு பிரயாணி நிறைய லக்கேஜெல்லாம் தூக்கிட்டு வந்திருக்காரு. இதை வாங்கி பிளேனில் ஏற்றக்கூடிய பொறுப்பில் உள்ள தொழிலாளிகிட்ட சண்டைக்கு போகிறார், அடிக்க போகிறார், என்னமோ தகராறு. இவர் கடுமையாக இருக்குது, ஒரு முகம் கோவப்படுறாரு. இந்த பெரிய மனுஷன் ஜப்பான் போக வேண்டிய பிரயாணி இதை வாங்கி பிளேனில் ஏற்றுற தொழிலாளி இருக்கானே, அவன் சிரிச்சுக்கிட்டே சரி சார் சரி சாருங்கிறான். இவர் கோவப்படுறாரு, அவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இதை ஒரு பேராசிரியர் பார்த்துட்டு இருக்கிறார், மனவளக்கலை மன்ற பேராசிரியர் அங்கே உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு. இது என்ன இந்த பெரிய மனுஷன் இவ்வளவு கோவப்படுறான், அந்த சாதாரண தொழிலாளி சிரிச்ச முகத்தோடு இருக்கிறானே, அவன் நமக்கு வகுப்பு எடுக்கலாம் போல இருக்கு, சினம் தவிர்த்தல வகுப்பு அப்படின்னு நினச்சிட்டார். உடனே இது எல்லாம் முடிஞ்சது, அவர் வச்சு திட்டிவிட்டு போயிட்டாரு. அப்புறம் அவன் லக்கேஜ் எடுத்துகிட்டு போனால் எல்லாம் முடிஞ்சது. அப்புறம் பிளேன் ஜப்பானுக்கு ஏறி போயிட்டார். அதுக்கப்புறம் இந்த பேராசிரியர் அவனை ஓடி பிடிச்சி கொண்டு வந்தார் அந்த தொழிலாளியை. இதை பாருப்பா, நாங்கள்லாம் சினம் தவிர்த்தல்னு பயிற்சி ரொம்ப காலமாக நடத்திட்டு இருக்கோம், நான் இது நடைமுறையில் இன்னைக்கு அந்த ஆள் ஒன்று அவ்வளவு திட்டினான், பெரிய பதிலுக்கு முகம் கூட சொல்லிக்கல, சிரிச்சுக்கிட்டே இருந்தியா, அது எப்படி அவ்வளவு திட்டம், அவனுக்கு கோவமே வரலையா உனக்கு அப்படின்னாரு. அப்போ அவன் சொன்னான், அப்படி இல்லை சார், மனுஷன்னு பிறந்தா கோவம் வராமல் இருக்காது, கோவம் வரும், எல்லாருக்கும் கோவம் வரதான் செய்யும், ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வழியில் அதை டீல் பண்ணுவாங்க. நீ என்னடா பண்ணேன்னு கேட்டிருக்காரு. ஒன்றும் இல்லை சார், அவர் அந்த பெரிய மனுஷன் ஜப்பான் போயிட்டுருக்காரு, அவர் லக்கேஜெல்லாம் அமெரிக்கா போயிட்டுருக்கு அப்படின்னு. நம்ம எதுக்கு சார் அனாவசியமாக இவன்ட்ட போய் கோவப்பட்டுக்கிட்டது, நம்ம வழியில் நம்ம சினத்தை தவிர்த்துக்கிட்டா போகுது அப்படின்னு சொல்லி, இதுதான் எனக்கு தெரிஞ்ச சினம் தவிர்த்தல்னு சொல்லி அங்கே பேசிட்டு வந்துட்டேன் 15 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கு வரைக்கும் இன்னைய வரைக்கும் அதுக்கப்புறம் கூப்பிடுறதே இல்லை. என்ன கூப்பிட்டேன் நான். அப்புறம் இப்போ போன மாதம் அவரை பார்த்து, ஏன் சார் மறுபடியும் ஒரு சினம் தவிர்த்தல் என்ன கூப்பிடுங்களேன், என்ன அது வேணாம் சார், நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சபடி சொல்லி கொடுத்துக்குறோம், நீங்கள் வேணா பயிற்சிக்கு வேணா வாங்க அப்படின்னு கூப்பிட்டார். இதுதான் எனக்கு முதல் தொடர்பு இந்த மனவளக்கலை மன்றத்துக்கு எனக்கு ஏற்பட்ட சம்பந்தம் அப்படி தான் ஏற்பட்டது. அதுக்கப்புறம் படிப்படியாக அவர்களுடைய பழக்கம் ஏற்பட்டது, பேராசிரியர்களுடைய பழக்கம், இந்த மனவளக்கலை மன்றத்தில் ஈடுபாடு உள்ளவர்களுடைய பழக்கம், அந்த பழக்கமே எங்களை பாதித்து எங்களை மாற்றிருக்குது. நேரடியாக ஈடுபட்டால் இன்னும் எவ்வளவு மாற முடியும். இப்போ என்னுடைய நண்பர்கள் மனவளக்கலை மன்றத்தில் எனக்கு இந்த உடற்பயிற்சியெல்லாம் கற்றுக் கொடுத்துருக்குறாங்க, சிலது முழுமையாக கற்றுக்கலன்னா. அவர்களுடைய பழக்கமே யாரை பார்த்தாலும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் சொல்ல ஆரம்பிச்சு, அது ஒரு நமக்கு பிடிச்சவங்களோ பிடிக்காதவங்களோ வாழ்க வளமுன்னு சொன்னால் அது ஒரு மனசே சரியாக போடுது. அது நான் கூட வேடிக்கையாக சொல்கிறது உண்டு. அந்த நண்பர் எப்போ பார்த்தாலும் ஃபோனில் எடுத்தாலும் வாழ்க வளமுடன் பார், நேரில் வாழ்க வளம். நான் வேடிக்கையாக சொல்லுவேன், நான் ஒருத்தன் கிணத்துல விழுந்து கிடக்குறான்னு வைங்க, கிணத்துல விழுந்து கிடக்கு, ஐயா யாராவது காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கிறான். அப்போ கூட அவர் எட்டி பார்த்தாருன்னா முதல்ல வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் கயிறு எடுக்க ஓடுவார். அந்த அளவுக்கு மனசில் பதிஞ்சு போச்சு அந்த வார்த்தை. நம்ம அப்படி அந்த எண்ண அலைகள் உலகம் பூரா பரவணுங்கிறது அதுதான். அது அப்படி அது அந்த எண்ணத்துக்கு வலிமை உண்டுன்னு இப்போ நம்ம நிறைய இது பண்ணிகிட்டு இருக்கிறோம். அந்த இதில் நமக்கு மனசை இது பண்ணுறது சொன்னேனே, வாழும்போதே செத்து போகிறவர்கள் செத்த பிறகும் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அப்படிங்கிறது ஒரு தத்துவம். வாழும்போதே செத்து போகிறவர்கள்
செத்த பிறகும் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அது எப்படி வாழும்போதே செத்து போகிறதுன்னா அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. அப்படின்னா ஒருத்தர் ஆப்பிரிக்காவுக்கு போனாராம், ஒரு கிளி கொண்டு வந்தாராம், பிடிச்சி கொண்டு வந்தார். இங்கே ஒரு கூண்டில் வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கார். வீட்டில் கூண்டில் கிளியை வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கார். வேலைக்கு சாப்பாடு தண்ணி எல்லாம் வைக்கிறார். அது பாட்டு அந்த கூண்டுக்குள்ளே அந்த கிளி இருக்கு. மறுபடியும் இவர் வந்து ஆப்பிரிக்காவுக்கு போகிறார், அந்த வளர்த்தவர். அப்போ அந்த கிளிகிட்ட கேட்டாராம், கூண்டு கிளிகிட்ட போய், இந்த வார கிளியே, நீ பிறந்த இடத்துக்கு நான் போகிறேன் இப்போ மறுபடியும். அங்கே உன் சொந்தக்காரங்க நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு ஏதாவது செய்தி இருந்தால் சொல்லு, உனக்கு சொந்தக்காரங்க இருந்தால் செய்தி இருந்தால் சொல்லிட்டு வரேன்னு இருக்கார் அந்த கிளிகிட்ட. இந்த கிளி கூண்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு, அது ஏதோ நான் கூண்டுக்குள்ளே இப்படியே வேலைக்கு சாப்பாடு கிடைக்குது, தண்ணி கிடைக்குது, கூண்டுக்குள்ளே காலத்தை ஓட்டிகிட்டு இருக்கேன்னு சொல்லு அப்படின்ட்டுருக்கு. இவர் நேராக போனார் ஆப்பிரிக்காவுக்கு. போய் அங்கே காட்டு பக்கம் போய் இப்படியே ஒவ்வொரு மரமாக பார்த்து சொல்லிகிட்டு இருந்தாராம். கிளி பார்த்து, உங்கள் ஜோடி கிளி எங்கள் கூண்டில் இருக்குன்னு. எதுவும் கவனிக்கல எந்த கிளியும். ஒரே ஒரு கிளி மட்டும் தனியாக உட்காந்துருந்து தான் ஒரு கிளையில். இவர் யூகத்தில் அந்த கிளிகிட்ட போய், கிளியே உன்னுடைய ஜோடி கிளி அங்கே கூண்டில் வச்சு வேலைக்கு சாப்பாடு தண்ணிலாம் கொடுக்குறோம், கூண்டுக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு இருக்கு, எங்கள் வீட்டில் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. உடனே அந்த தனியாக இருந்த கிளி பொலன்னு கண்ணீர் விட்டு தான் அப்படியே சுருண்டு விழுந்து செத்து போச்சு. இவர் நினச்சிட்டா, ஐயோ நம்மளால் ஒரு கிளி இப்போ உயிர் போட்டுதே, இது அந்த ஞாபகத்தை ஜோடி கிளி, அதோட ஜோடி கிளி இதுன்னு புரிஞ்சுக்கிட்டார். உடனே ரொம்ப சோகத்தோடு வந்தார். இங்கே வந்து கூண்டு கிளிகிட்ட சொன்னாராம். கூண்டு கிளிகிட்ட அது மாதிரி சொன்ன, அங்கே போய் ஒரு மரத்தடியில் உன் ஜோடி கிளி இது மாதிரி நீ கூண்டுக்குள்ளே தான் அப்படியே உழுந்து செத்து போச்சு அப்படின்னுக்காரு. அப்படி சொன்னது இந்த கூண்டுக்குள்ளே இருந்த கிளியும் பொலன்னு கண்ணீர் விட்டு தான் அப்படியே சுருண்டு உள்ளே விழுந்து செத்து போச்சு. இவர் ரொம்ப வருத்தப்பட்டார், அனாவசியமாக 2 கிளியை வீணாக கட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி. உடனே கிணிமை இதை வச்சுட்டு கூண்டுக்குள்ளே வச்சிருக்கக்கூடாது அப்படின்னு கூண்டை திறந்து அதை எடுத்து தூக்கி எறிஞ்சாராம் பக்கத்து வெளியில் தூக்கி எறிஞ்சா அப்படி படபடன்னு ரெக்கை அடிச்சுட்டு போய் உட்காந்துக்கிட்டு மரத்தில். சாவில் செத்தது மாதிரி கிடந்திருக்கு. போய் உட்காந்துக்கிட்டு சொல்லிச்சான், இது வந்து கூண்டுக்குள்ளேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழிங்கிறத என் ஜோடி கிளி உன் மூலமாக சொல்லி அனுப்பிச்சுது. அதுவும் அங்கே சாவல, உயிரோட தான் இருக்கு. கூண்டுக்குள்ளேருந்து நீ தப்பிக்கணும்னா செத்தது மாதிரி நடி, உன் தலைகள்லேருந்து விடுபட்டு போயிடலாம், வெளியில் வந்துடலாம், கூண்டுலேருந்து விடுதலை கிடைக்கும் உனக்கு. அது ஆன்ம விடுதலை. அதனால அந்த கிளி வாழும்போதே செத்து போனது, செத்த பிறகும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. வாழும்போதே செத்து போகிறவர்கள் செத்த பிறகும் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள்ங்கிற தத்துவத்தை அப்படி சொல்லுவாங்க. அந்த தலைகள்லேருந்து விடுபடணும்னா அந்த ஆன்ம விடுதலை, அதுதான் அந்த விடுதலை நமக்கு கிடைக்கணுங்கிறது தான் இந்த மன்றத்து நமக்கு கொடுக்குற பயிற்சிகள்லாம். உள்ளுக்குள்ளே போய் அகத்தாய்வு பண்ணுறதுனா எதுக்குன்னா, உள்ளே இருக்கிற ஒருத்தனை கண்டுபிடிக்கணும். உள்ளே ஒருத்தன் இருக்கான் நமக்குள்ள. இப்போ நமக்கெல்லாம் யாருன்னா ஒவ்வொருத்தரும் 3 பேர். இப்போ என்னை பற்றி நான் என்ன நினைக்கிறேன்னா அது ஒருத்தன், என்னை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது ஒரு மனுஷன். நம்ம 2 பேருக்கும் தெரியாத எனக்குள்ள ஒருத்தன் இருக்கான், அவன் 3வது மனுஷன். அந்த 3வது மனுஷனை அடையாளம் கண்டுபிடிக்கிற முயற்சி தான் இந்த அகத்தாய்வு, இந்த பயிற்சிகள்லாம். 3வது மனுஷனை நீ கண்டுபிடிச்சி வெளியில் கொண்டு வா, கண்டுபிடிச்சா உலகம் வந்து சமாதானம் வந்துடும். அது என்ன 3வது மனுஷன்னா, இது ரொம்ப தியரிட்டிக்கலாக இருக்கிறது மாதிரி இருக்கும். 3 மனுஷன் எப்படி இருக்கான் அப்படின்னு ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். அதை நான் என்னுடைய அனுபவத்திலே பார்த்துருக்கேன். நான் மயிலாப்பூரில் கொஞ்ச நாள் குடியிருந்தேன், வானொலி நிலையத்துக்கு பக்கத்தில். அப்போ ஒரு 2 வீடு தள்ளி ஒரு பாட்டி அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப சீரியஸ், ரொம்ப வயசான பாட்டி, உடம்பு சரியில்லை ரொம்ப. அந்த பேரன்லாம் ஓடி வந்து பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போகணும்னு ஓடி வந்தான். உடனே நான் ராத்திரி 12 மணி இருக்கும், ஓடி போய் அந்த பாட்டி ஒரு பக்கத்தில் ஒரு ஆட்டோ ரிக்ஷா ஸ்டாண்ட் இருந்தது, அதில் போய் ஒரு பையன் தூங்கிட்டு இருந்தான், எல்லாம் தூங்கிட்டானோ, ஒரு பையன் தூங்கிட்டு இருந்தான். ஆட்டோ டிரைவர், எழுந்திருப்பா பாட்டியை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகணுன்னு. இப்போலாம் வர முடியாது சார், காலையில் பார்த்துக்கலாம் அப்படின்னா. பாட்டிக்கு உடம்பு சரியில்லடா, சீரியஸாக இருக்குன்னா, பாட்டிக்கெல்லாம் போய் ஏன் சார் கவலைப்படுறீங்க அப்படின்னா. ஒரு பொடியன் சின்ன பையன், அப்படிலாம் இல்லை, உனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ தரோம், நீ வாடான்னதும் சரி 250 ரூபா கொடுத்தா வரேன் அப்படின்னா. நீ எவ்வளோ வேணாலும் வாங்கிக்க வாடான்னு சொல்லி ஆட்டோவை கூப்பிட்டு வந்தோம். அந்த இடத்துக்கு 30 ரூபா தான் இப்போ பணம் கொடுக்கறது வழக்கம். அந்த இடத்துலேருந்து ராயப்பேட்டை ஆஸ்பத்திரிக்கு 30 ரூபா. இவன் 250 ரூபா கேட்டான். சரி வாடான்னு சொல்லி கூப்பிட்டு வந்து பாட்டி வீட்டுக்கு முன்னாடி நிறுத்தி, அவனும் உள்ள ஓடி வந்து பாட்டியை தூக்கும்போது அவனும் கை கொடுக்குறான், கையை கொடுத்து தூக்கிட்டு வரான். தூக்கிட்டு வந்து பாட்டியை உட்கார வச்சு நாங்கள்லாம் போகிறோம். போய் ராயப்பேட்டை ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் இறக்குனதும் அவனும் மறுபடியும் தூக்கிட்டு வரான். பாட்டியை தூக்கிட்டு வந்து டாக்டர்கிட்ட ஒப்படைச்சிட்டு மறுபடியும் வெளியில் வந்தான். டாக்டர்கிட்ட ஒப்படைச்சிட்டோம் இந்த பாட்டியை. அப்புறம் வெளியில் வந்து இவன்கிட்ட இந்தா நீ கேட்டால் 250 ரூபா இந்தடா அப்படின்னு கொடுத்தோம். அப்போ அந்த பொடி சின்ன பையன், விவரம் இல்லாத பையன், அவன் சொல்கிறான், எனக்கு பணம் வேணாம் சார், பாட்டிக்கு இதை நான் செஞ்ச உதவியாக இருக்கட்டும் அப்படின்ட்டான். சொல்லிவிட்டு ஆட்டோ எடுத்துகிட்டு போயிட்டான். அப்போ என்னென்னா, இதில் வந்து ஒரு இளைஞன் இந்த நேரத்தில் இரக்கம் இல்லாமல் 250 ரூபா கேட்குறானே, 250 ரூபா கேட்டான் பாருங்க, அவன் தான் முதல் மனுஷன். இந்த வயசில் இப்படி இரக்கம் இல்லாமல் இருக்கானேன்னு நான் நினச்சேன் பாருங்க, அவன் தான் 2வது மனுஷன்.
அந்த உண்மையான மூன்றாவது மனிதன் ராயப்பேட்டை ஆஸ்பத்திரியில தான் வெளில வந்தான். அந்த அடையாளம் அவன் எந்த அகத்தாயும் பண்ணாதவன். அந்த மூன்றாவது மனுஷன் அடையாளம் கண்டுபிடிங்கிறதுக்காக தான் இவங்க இவ்வளவு பயிற்சிகள் நமக்கு கொடுக்குறாங்க. இது வந்து மதங்கள் மதவாதிகளையும் எல்லார்கிட்டையும் உண்டு. அந்த மூணாவது மனுஷன் உள்ள ஒளிஞ்சிருப்பான், வெளியில தெரிய மாட்டான். இப்போ அமர்நாத் கோயிலுக்கு இந்து பக்தர்கள்லாம் போயிட்டு இருக்கிறப்ப செத்து விழுந்தாங்க ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி பேப்பரில். அதாவது குளிர் தாங்காமல் செத்து போய் விழுந்துட்டு இருந்தாங்க அமர்நாத்துக்கு, அந்த குளிர் இதுக்கு. அப்போ வழியில் இருக்கிறவங்கெல்லாம் வீடுகள்லாம் திறந்து வச்சு இந்த சாவறதுக்கு போராடிக்கிட்டு இருக்கிற இந்து பக்தர்களெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு வந்து அதுக்கு போர்வை போத்தி கம்பளி போத்தி ஆகாரம் கொடுத்து அவங்கள பிழைக்க வச்சு திருப்பி அனுப்புனாங்க. அப்படி திருப்பி அனுப்புனவங்கலாம் அங்கே இருக்கிற முஸ்லீம்கள். அதுதான் அந்த மூணாவது மனுஷன், அவன் தான் மூணாவது மனுஷங்கிறது. அப்போ போய் அந்த மதம் இது அவன் பார்க்கல. அது மாதிரி அந்த மூன்றாவது மனிதன் அரசியல்வாதிகளுக்குள்ளேயும் இருக்கிறான், எல்லாருக்கிட்டையும் இருப்பாங்க. இப்போ ஸ்டாலின் வந்து இருக்காரு மேயர், மெட்ராஸ் மேயர். அவர் வந்து பிறந்த நாள் வாழ்த்து சொல்கிறதுக்காக திருநெல்வேலி பக்கத்துலேருந்து நிறைய பேர் வந்துருந்தாங்க. ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாரும் வந்து பிறந்தநாள் வாழ்த்து சொல்லிட்டு திரும்பி போகிறாங்க. திண்டிவனத்துக்கு பக்கத்தில் ஒரு அந்த இளைஞர் அணி, திமுக இளைஞர் அணி வேன் கவுந்துட்டுது. 4-5 பேர் செத்து போட்டாங்க ஆக்சிடெண்ட்டில். சில பேர் உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாங்க. ராத்திரி 11 மணிக்கு 12 மணிக்கு நடந்தது. எல்லாம் இடித்தவன் ஓடி போட்டான். அந்த நமக்கு எதுக்கு வம்புன்னு. அதுக்கப்புறம் வர்றவங்களும் திரும்பி பார்க்கல, இது நம்ம கோர்ட்டுக்கிட்டு அலையணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. விடிய காலம் வந்து அந்த திண்டிவனத்தில் இருந்த இளைஞர்கள் சில பேர் ஓடி வந்திருக்கிறாங்க. அவங்க வந்து டீ குடிக்க வந்தவங்க. பார்த்தா ரோட்டில் கிடக்கு வேன் கவுந்து கிடக்கு, திமுக கொடி பறக்குது. உள்ள சில பேர் செத்து கிடக்குறாங்க, சில பேர் சாவறதுக்கு போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த இளைஞர்கள் டீ குடிக்க வந்த பசங்க ஓடி போய் அவங்கள பார்த்து உடனே அவங்கள பிடிச்சி இழுத்து காப்பாற்றி கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்து அவங்களுக்கு வேண்டிய வைத்திய வசதியெல்லாம் பண்ணி கொடுத்து குடும்பத்திலேருந்து எல்லாம் குணம் கொடுத்து அப்புறம் அவங்க ஊருக்கு தந்தி கொடுத்து எல்லாரையும் வரவழைச்சி பரிபூர்ணமாக குணப்படுத்தி வீட்டுக்கு அனுப்புகிற வரைக்கும் அந்த இளைஞர்கள் துணையாக இருந்தாங்களாம். இதில் என்ன விஷயம்னா, அந்த கவிழ்ந்த அடிபட்டவன் பூரா திமுக இளைஞரணி, அதை காப்பாற்றினவங்க பூரா அதிமுக இளைஞரணி. அப்போ கேட்டாங்களாம், இது என்னடா அந்த கட்சிக்கு போய் நீ உதவி பண்ண, நமக்கு விரோதி இல்லையான்னு கேட்டிருக்கான் அந்த இவரை இளைஞரணி தலைவர். கட்சி என்னடா கட்சி, மனுஷனை விட கட்சியாக முக்கியம் அப்படின்னாராம். இதுதான் அந்த மூணாவது மனுஷன். மதவாதிகளுக்குள்ளேயும் இருக்கிறான், அரசியல்வாதிக்குள்ளேயும் இருக்கிறான், விவரம் தெரியாத ஒரு ஆட்டோ டிரைவர் உள்ளேயும் இருக்கிறான். அவனுக்கெல்லாம் அப்பப்போ வெளியில் வரான். நாம் நிரந்தரமாக வெளியில் கொண்டு வரணும். தீவிரவாதிக்கு உள்ளேயும் அந்த மூணாவது மனுஷன். இப்போ இந்த இதில் மதுரையில் இமாம் அலி, ஐதர் அலின்னு 2 தீவிரவாதிகள் போலீஸையே சுட்டுவிட்டு ஓடி வந்தாங்க. போலீஸ்காரர் செத்து போட்டார். தப்பிக்கிறதுக்காக உயிருக்கு பயந்து ஓடி வராங்க. பின்னாடி துப்பாக்கியோடு ஓடி வருது போலீஸ். அப்போ அந்த பைபாஸ் ரோடு வழியாக வராங்க. வர்றப்ப அப்போ தான் ஸ்கூல் விட்டு சின்ன குழந்தைகள்லாம் தள்ளாடி முதுகில் பொசம் விட்டு வெளியில் வந்திருக்கு. ஸ்கூல் விடுற நேரம் இவன் துப்பாக்கியால் துரத்திட்டு போகிறாங்க 2 தீவிரவாதிகளை. அப்போ இந்த பரபரப்பில் 2 பிள்ளைங்க தடுமாறி கீழே வந்துட்டு தான். அப்போ அந்த உயிருக்கு பயந்து ஓடிட்டு இருக்கிற அந்த தீவிரவாதிகள் இமாம் அலியும் ஐதர் அலியும் இந்த கீழே விழுந்த குழந்தைகளை தூக்கி கொண்டு போய் ஓரத்தில் வச்சுட்டு அப்புறம் ஓடினான். அதுதான் மூணாவது மனுஷன். இந்த மூன்றாவது மனிதனை அடையாளம் கண்டுகொள்ளுங்கள் அப்படிங்கிறது தான் இங்கே நாம் அதுக்காக தான் இந்த இவ்வளவு முயற்சியெல்லாம் நடக்கிறது. நமக்குள்ள ஒருத்தர் இருக்கிற அந்த மூன்றாவது மனிதனை அடையாளம் கண்டுபிடிச்சி வெளியில் கொண்டு வரணும். அப்போ தான் அதை கண்டுபிடிச்சிட்டா உலகம் இன்பமயமாக இருக்குங்கிறது தான் இது. வேற கடவுள் அங்கே எங்கே தேடிட்டு இருக்கா. உள்ளே இருக்கிற அவன் தான் கடவுள். உள்ளே இருக்கிறான் பாருங்க, அந்த மூணாவது மனுஷன், அவன் தான் அந்த இறைவன் கட்டான். இப்போ வந்து மதம் தான் ரொம்ப கடவுளுக்காக கவலைப்படுறது. மனுஷன் கூட கவலைப்படுறது இல்லை, மதங்கள் தான் அதிகமாக கடவுளை பற்றி கவலைப்பட்டு ஒருத்தனுக்கு என்ன, ஒருத்தருக்கு ஒரு அப்பா தானே இருக்க முடியும். ஒருத்தன் அதோ போறாரு, அது யாரான்னு கேட்குறீங்க. ஒரு பையனை எங்கள் அப்பாங்கிறான். அதோ போறாரு, அவர் யாரானா அதுவும் எங்கள் அப்பான்னு நான் சொல்லுவோம். ஆனால் இன்னைக்கு மதவாதிகள், இப்போ நாம் மனிதர்களை தான் சொல்லிட்டு இருக்கிறோம். உலகத்தை படைச்சவன் ஒருத்தன் என்ன ஒரு சக்தினா அவனும் அங்கே ஒருத்தர் இருக்கார், இங்கே ஒருத்தர் இருக்கார், அவர் ஒரு அப்பா இவர் ஒரு அப்பான்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. ஒரு தெருவில் 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தானோ, ஒருத்தன் மூஞ்சியில் ஒருத்தன் குத்திக்கிட்டு இருந்திருக்கான். ரொம்ப கடுமையாக சண்டை 2 பேருக்கு இடையில, தெருவில் நடு தெருவில் சுற்றி நின்று வேடிக்கை பார்க்குது கும்பல், வேடிக்கை பார்க்குது. அப்போ ஒரு பையன் ஒதுங்கி நின்றுருக்கான். அந்த வழியாக வந்தவர் கேட்டிருக்காரு, என்னப்பா அங்கே நடக்குது சண்டை அப்படின்னா, ஒன்றும் இல்லை, எங்கள் அப்பாவுக்கும் இன்னொருத்தருக்கும் சண்டை உள்ற, அதை எல்லோரும் வேடிக்கை பார்க்குறாங்க, நான் ஒதுங்கி நிற்கிறேன், எங்கள் அப்பாவுக்கும் இன்னொருத்தருக்கும் தான் சண்டை நடக்குது உள்றேன்றான் அந்த பையன். அப்போ அந்த விசாரித்த பெரியவர் கேட்டிருக்காரு, சரிப்பா அந்த 2 பேரில் யாரா அவங்க அப்பான்னு கேட்டிருக்காரு. சண்டையே அதுக்காக தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா. இப்போ நாம் இந்த மதவாதிகள் போடுகிற சண்டைக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? நாம் போடுற சண்டை அதே மாதிரி சண்டை தான் மதவாதிகள் போடுற சண்டை. அந்த அளவுக்கு வந்து நம்ம மனசை நம்மளுக்கு எடுத்துருக்கு அப்படிங்கிறது தான் மன தூய்மைங்கிறது வேணும். மனசு வந்து எதிலிருந்து விலகி இருக்கிறதோ அதிலிருந்து துன்பம் இல்லை அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றோம். அதனால் நம்ம வந்து இன்னைக்கு எத்தனையோ இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். நிறைய
போர், சண்டை, உலக யுத்த அபாயம், அது இதுன்ட்டு எத்தனையோ சண்டைகள், இதில் மதவாதிகள் சண்டை வேறு, இதுக்கெல்லாம் அந்த மூணாவது மனுஷன் வெளில வந்தால் தான் நாம் சரியாக வாழ முடியுங்கிறது தான் முக்கியம்.